உங்களுடன் எளிமையான முறையிலே பயிற்றுவிக்கின்ற இந்த பாடத்திட்டத்திற்கு பெயர் சைவ சித்தாந்த சுடர் என்று பெயர். இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வரம்பின்றி அனைவரும் கலந்து கொள்ளலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம். எளிமையான பாடத்திட்டம் இது. இந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கோ தேர்வுகளை எழுதுவதற்கோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிஷன் எதுவும் இல்லை. சர்டிஃபிகேஷன் சான்றிதழ் பெறுவதற்கு பட்டத்தை பெறுவதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இதுவரை செய்யாதவர்கள் நம்ம குழுவிலே ஃபார்ம் இருக்கிறது, சிம்பிள் ஃபார்ம். உங்களுடைய நேம் வேணும், சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் கொடுக்கணும், அதனால உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய பிளேஸ் என்னவோ அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய பிளேஸ் அந்த ஸ்டேட் என்னவோ அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மலேசியான்னு போட்டு அது ரெண்டும் என்ன நீங்கள் இன்புட் பண்ணுறீங்களோ அது அப்படியே சர்டிஃபிகேட்டில் வரும் ஆட்டோமேட்டிக்காக, கம்ப்யூட்டர் பிரிண்ட். ஸோ அதனால் அந்த டீட்டெயில் வேணும். ஃபார் கான்டாக்ட் நம்பர் ஒரு நம்பர் கொடுக்கணும். இவ்வளோ தான் சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன். அதனால் இன்னும் யாராவது இதில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், சில்ட்ரன்ஸ், குழந்தைங்கள்லாம் படிக்கலாம். 7 years 8 years சில்ட்ரன்லாம் படிக்கிறாங்க, இயர்ஸ். ஸோ அதனால் எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு பாடம் இது. இந்த பாடத்திலே சைவ சித்தாந்தம் என்கின்ற நம்மளுடைய இந்த சிவபெருமானை பற்றிய சைவ சமயத்தை பற்றிய இந்த நூலிலே 14 நூல்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். 14 நூல்களிலும் இருக்கின்ற அடிப்படை சாராம்சத்தை நாம் இந்த சுடரிலே கொடுக்கின்றோம். அதையும் எப்படி கொடுக்கின்றோம் என்றால், நமச்சிவாய என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் விளக்கி வருகின்றோம். அதுதான் இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடம். இந்த 5 எழுத்து தவிர நாம் வேறு எதையும் படிப்பதில்லை இங்கே. ஆக இந்த 5 எழுத்து என்பதே ஒரு பட்டப்படிப்பாக இருக்கின்றது. நமச்சிவாய என்கின்ற வார்த்தை, அதில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்தும் எதை குறிக்கிறது என்பதை நாம் படிக்கின்றோம். சென்ற வகுப்பிலே நாம் அறிமுக வகுப்பு அது. இந்த சைவ சித்தாந்தம் என்பது என்ன, இந்த சைவ சித்தாந்தம் எங்கே இருந்து தோன்றியது, இதை முதலில் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார், அவரிடமிருந்து யாருக்கு வந்தது, அவரிடமிருந்து யாருக்கு வந்தது, அவரிடமிருந்து யாருக்கு வந்தது என்று இந்த அடிப்படை ஃப்ரம் வேர் இட் ஹஸ் கம், எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் தெரிந்து கொண்டோம். விநாயகர் துதியில் ஆரம்பித்தோம். அப்புறம் சிவபெருமானுடைய துதி, சந்தான குரவர்கள் துதி, அது பார்த்தோம். கைலாய பரம்பரை என்றால் கைலாய மலையிலிருந்து தொடர்கின்ற அந்த குரு சிஷ்ய பரம்பரை. நார்மலாக நம்ம பரம்பரை அப்படின்னாக்க சன், கிராண்ட் சன் அப்படி பார்க்குறோம். தட் இஸ் பாடிலி பர்த் நம்ம பார்க்கறது. இது ஞான பரம்பரை என்று சொல்வார்கள். இந்த பதி பசு பாசம் என்கின்ற ஞான பரம்பரை. ஞான பரம்பரை என்றால் குரு சிஷ்யா ரிலேஷன் என்று அர்த்தம். ஸோ முதல் குருவாக சிவபெருமானும், சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு இந்த பதி பசு பாசம் என்கின்ற சைவ சித்தாந்தத்தை அவருக்கு உபதேசித்து சொல்லிக் கொடுத்து, நந்தியம்பெருமான் அவருக்கு ஒரு 4 சீடர்களுக்கு அவர் உபதேசித்து, அதில் ஒருவர் சனத்குமாரர். இந்த சனத்குமாரரிடமிருந்து சத்தியஞான தரிசனிகளுக்கு வந்து, சத்தியஞான தரிசனிகளிடமிருந்து பரஞ்சோதி முனிவருக்கு வந்து, பரஞ்சோதி முனிவரிடமிருந்து மெய்கண்டார், மெய்கண்டாரிடமிருந்து அருள்நந்தி சிவாச்சாரியார், அருள்நந்தி சிவாச்சாரியாரிடமிருந்து மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தரிடமிருந்து உமாபதி சிவாச்சாரியார், அதற்கு பிறகு ஆதீனங்கள், ஆதீன குருமகா சன்னிதானங்கள். இப்பொழுது திருவாவடுதுறை ஆதீனத்தை எடுத்தால் 24வது ஆதீனம் இருக்கின்றார்கள், 24 ஜெனரேஷன்ஸ். ஸோ அதுபோல நம்ம சிவபெருமான் சொன்ன ஒரு பாடத்தை நாம் நேரடியாக படிக்கின்றோம் இந்த இடையில் இருக்கின்ற குருநாதர்களின் மூலமாக. இப்போ இந்த அளவிலே இந்த உலகத்திலே இன்று பாப்புலேஷன், ஹோல் வேர்ல்டு பாப்புலேஷன் என்ன சொல்கிறாங்க, அரௌண்ட் 800 crores பீப்புள் சொல்கிறாங்க. 800 crore 800 crore-ல் 8 crore பீப்புளுக்கு கூட இந்த சீக்ரெட் தெரியாது. விச் யூ நோ, ஐ நோ. இந்த சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு இது தெரியும். வாட் இஸ் லைஃப், உயிர்னா என்ன, உடல்னா என்ன, உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கைக்கு முன்னாடி என்ன, வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன, கடவுள்னா என்ன, கடவுள் உண்மையா, கடவுள் உண்மைனா ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்கு, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் ஏன் நல்லா இருக்கிறேன், எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த பாடத்திலே பதில் இருக்கிறது. இந்த 15 பாடங்கள் நீங்கள் படித்து முடித்து விட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு சந்தேகமே இருக்காது. கோவிலுக்கு போகலாமா, தீட்டுன்னு ஏதாவது இருக்கா,
டெத் நடந்தா இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, மென்சுரல் பீரியட்ல இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, சீசன் இல்லாத டைம்ல இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பரிகாரம் பண்ணணுமா வேண்டாமா, நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம திதி கொடுக்கணுமா வேண்டாமா, டெத் டைம்ல திருவாசகம் பாடலாமா வேண்டாமா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் கோ அவே வித் எக்ஸ்பிளனேஷன். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி சப்ஜெக்ட். அதுக்கு மேல எந்த சந்தேகமும் வராது. அந்த அளவுக்கு இந்த பாடத்தை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதுல இந்த கைலாய மலையிலிருந்து இது தோன்றியது, சிவபெருமானிடமிருந்து தோன்றியது என்பதால் கைலாய மலை என்கிறோம். அதில் அகச்சந்தான குரவர்கள் என்று முதல் 4 குருக்களை அகச்சந்தான குரவர் என்று சொல்கின்றோம். மற்ற 4 குருக்கள் மெய்கண்டார், அருளுந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவத்தை புறச்சந்தான குரவர்கள் என்று சொல்லுகின்றோம். இவர்கள் எல்லாம் அருளிய நூல்கள் 14 நூல்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருமுறைகளிலே 12, சைவ சித்தாந்த நூல்களிலே 14. சைவ சித்தாந்த நூல்கள் என்று சொன்னாலும், மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொன்னாலும், சாத்திர நூல்கள் என்று சொன்னாலும் எல்லாம் சேம் மீனிங், வேறுபாடு இல்லை. இந்த 14 சாத்திர நூல்களிலே முதலாவது திரு உந்தியார் என்பது திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளியது. திரு கலிற்றுப்படியார் திரு கடவுர் உய்யவந்த தேவநாயனார். சிவஞான போதம் மெய்கண்டார் அருளியது. சிவஞான சித்தியாரும் இருபா இருபதும் மெய்கண்டாரின் சீடராகிய அருளுந்தி சிவாச்சாரியார் அருளியது. உண்மை விளக்கம் திருவதிகை மணவாசம் கடந்தார். அதற்கு பிறகு சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினா வெண்பா, போற்றி பகருடை, உண்மை நெறி விளக்கம், கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, சங்கற்ப நிராகரணம். மொத்தம் 8 நூல்களை நமக்கு அருளியவர் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் இந்த 4 படத்திலே நாம் பார்க்கலாம். கடைசியாக இருப்பவர் உமாபதி சிவாச்சாரியார். இப்போ மெய்கண்டார் அருளியது 1 நூல், அருளுந்தி சிவாச்சாரியார் அருளியது 2 நூல்கள், மறைஞான சம்பந்தர் நூல் எதுவும் நமக்கு வழங்கவில்லை. உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்கள், 8 2 10 11, மீதி இருக்கின்ற 3 நூல்கள் வேறு வேறு ஆசிரியர். உண்மை விளக்கம் மணவாசம் கடந்தார், திருவுந்தியார், திருக்கலிற்றுப்படியார். இப்படி 14 நூல்கள் நமக்கு இருக்கின்றன என்று படித்தோம். இதுதான் சென்ற வாரத்திலே நாம் கற்ற பாடம். இதில் மெய்கண்டாரை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் படித்தோம். அவருடைய பெற்றோர் பல ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அதற்கு பிறகு திருவெண்காடு என்கின்ற இந்த பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமானின் பதிகத்தை பாடி அந்த தலத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற சுவேதவன பெருமாளை வழிபட்டு அவர்களுக்கு இந்த அருள் குழந்தையாகிய மெய்கண்டார் பிறந்தது என்ற அளவிலே சென்ற வாரம் பார்த்தோம். இப்பொழுது 2வது அலகு யூனிட் 2 நாம் பார்க்கின்றோம். இந்த ஹோல் சைவ சித்தாந்த சுடர் அப்படிங்கிற பாடத்தை, சைவ சித்தாந்தம் என்பதை நமச்சிவாய என்ற 5 எழுத்தை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சைவ சித்தாந்த சுடருடைய சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டா 5 லெட்டர்ஸ். அதுதான் இந்த சுடருடைய சிலபஸ். 5 லெட்டர்ஸ் தான் 15 சாப்டர்ஸ், 15 யூனிட்ஸ். வேற எதுவும் நம்ம படிக்கல. இந்த 5 லெட்டர்ஸ் என்னென்னு படிக்க போறோம். இந்த நமச்சிவாய என்பது முழு வார்த்தையாக இது ஒரு மந்திர சொல். நமச்சிவாயங்கிறது ஒரு வேர்டா சொன்னா நமச்சிவாய 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 என்று இதை ஒரு மந்திரமாக, இதை 5 எழுத்து மந்திரம் என்று சொல்வார்கள். இதை ஒரு மந்திரமாக நாம் குருநாதர்கள் மூலமாக இதை பயன்படுத்துகின்றோம். நமச்சிவாய என்பது சிவபெருமானின் பெயரும் கூட. சிவபெருமானுக்கு பெயர், பல பெயர்கள் அவருக்கு இருக்கின்றது. அதில் நமச்சிவாய என்பது சிவபெருமானின் பெயர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் என்றால் சிவபெருமான், நாமம் என்றால் பெயர். சிவபெருமானின் பெயர் நமச்சிவாயவே. அந்த அளவிலே நமச்சிவாய என்று சொன்னால் சிவபெருமானை அழைக்கின்றோம் என்று அர்த்தம். நமது பாடத்திட்டத்தில் இங்கே இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடத்திலே இந்த நமச்சிவாய என்கின்ற அதே வார்த்தை, சேம் வேர்ட், அதை தனித்தனியாக ஒவ்வொரு எழுத்தும் எதை குறிக்கின்றது, ஈச் லெட்டர் எதை குறிக்கிறது என்று படிக்கின்றோம். ந ம சி வ ய என்ற 5 எழுத்துக்களும் தனித்தனியாக எதை குறிப்பிடுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம்.
வழி தெரியாத இடத்திற்கு போக கூகுள் மேப் உதவுவது போலவும். சப்போஸ் ஐ வாண்ட் டு வேற ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டும். இப்போ நான் மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கேன். பெனாங் போகணும். பெனாங் போகணும்னா ஹவு டு கோ. ஸோ நான் ஏதாவது ஒரு ஒரு கைடு யூஸ் பண்ணணும். நிறைய ஆப்ஸ் இருக்குது நமக்கு. இந்த ரூட்ஸ் எல்லாம் காமிக்கிற ஆப்ஸ் இருக்குது. பொதுவாக கூகுளில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் கூகுள் மேப்ஸ் என்று சொல்வார்கள். ஸோ கூகுள் மேப் இருந்ததுன்னா ஓகே ஃப்ரம் கேஎல் பெனாங் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எப்படி போகிறது, ஓகே ஃப்ரம் கேஎல்ல இருந்து நான் இங்கே சிலாங்கூர் எப்படி போகிறது, எல்லாமே நான் அங்கே பார்த்துடலாம். ஆக நமக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி இந்த மேப் உதவுகிறதோ அதுபோல் இந்த நைட் வென் வி டிரைவ், நைட்டில் நமக்கு கார் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெட்லாம்ப் லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கார் கலர் நாட் இம்பார்ட்டன்ட், சீட் குஷன் நாட் இம்பார்ட்டன்ட். நைட் ட்ராவலில் ஹெட்லாம்ப் லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுபோல் எப்படி நமக்கு ஒரு ஒரு மேப், கூகுள் மேப்பை போன்ற மேப்பும் டிரைவ் பண்ணும்போது காருடைய ஹெட்லாம்பும் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்றியமையாததோ, அதுபோல ஞானத்தை நோக்கிய இந்த பயணத்தில் நமக்கு குரு அருள் துணை அவசியம். இந்த பயணம் மணி மேக்கிங் பயணம் இல்லை. இந்த பயணம் ஹேர் சார்ந்த பயணம் இல்லை. இந்த பயணம் ஸ்கின் கலரிங் பயணம் இல்லை. இந்த பயணம் ட்ரெஸ் மெட்டீரியல் பயணம் இல்லை. இந்த பயணம் இந்த உடல் பயணமும் இல்லை. இந்த பயணம் இந்த உயிர் சார்ந்த பயணம். உயிர் பயணித்து கொண்டிருக்கின்றது ஃபார் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அந்த உயிர் சார்ந்த பயத்துக்கு அந்த உயிருக்கு கைடு பண்ணணும் அப்படின்னா யார் கைட் பண்ண முடியும்? திஸ் மேப் வில் நாட் ஹெல்ப், ஹெட்லாம்ப் வில் நாட் ஹெல்ப். ஸோ ஹூ கேன் ஹெல்ப்? யார் நமக்கு உதவ முடியும்? ஒன்லி குரு கேன் ஹெல்ப். அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று வைத்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வேண்டியதை அறிவிக்க வேண்டியது மாதா தான் சொல்லுவாங்க. மாதா ஒன்லி வில் டேக் த சைல்டு, இன்ட்ரடியூஸ் த சைல்டு டு பிதா. இவர் தான் உங்க அப்பா அப்படின்னு சொல்லி மாதா தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது. மாதா வில் இன்ட்ரடியூஸ் த ஃபாதர் டு த சைல்டு. மாதா பிதா ரெண்டு பேரும் ஸ்கூல் அட்மிஷன் போடும்போது இந்த உலகியல் டீச்சர், ஸ்கூல் டீச்சர், அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவாங்க. அந்த டீச்சர், ரெண்டு டீச்சர் இருக்காங்க. ஒன்று இந்த உலகியல் கல்வி, மணி மேக்கிங், லைஃப் லிவிங், லைஃப் பாசிங், அதுக்கான கல்வி ஒன்று இருக்கிறது. நான் படிக்கிற இன்ஜினியரிங், டாக்டர், அதெல்லாம். இன்னொரு கல்வி உயிருக்கான கல்வி, அதுதான் இந்த சைவ சித்தாந்த கல்வி. ஆக இந்த குரு வில் லீட் டு காட். குரு வில் டேக் அஸ் டு காட். குரு வில் கைட் அஸ் டு த காட். அதனால நமக்கு குரு இருந்தாதான் கடவுள்கிட்ட போக முடியும். அதனால குருவருள் துணை நமக்கு அவசியம். ஆக எப்பொழுது எந்த பயணத்தை நாம் தொடங்கினால், இந்த வகுப்பை நான் தொடங்கும் போது கூட குருவருளுக்காக அந்த துதி பாடல்களை நான் பாடினேன். தட்சிணாமூர்த்தியுடைய துதி பாடல்கள், நந்தியம் பெருமானுடைய துதி பாடல்கள், இவர்கள் நால்வரின் துதி பாடல்கள், இதையெல்லாம் பாடிவிட்டு தான் நாம் இந்த பாடத்திற்கு வருகின்றோம். ஆக குரு 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 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் த ஜேர்னி. நமக்கு ஃபாதர் இல்லைனாலும் டோன்ட் கேர், மதர் இல்லைனாலும் டோன்ட் கேர், பிரதர் இல்லைனாலும் டோன்ட் கேர், சிஸ்டர் இல்லைனாலும் டோன்ட் கேர், சன், டாட்டர், கிராண்ட்சன், கிராண்ட் டாட்டர் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். பட் குரு இல்லை என்றால் காடு கிட்ட போக முடியாது. இது ஞானத்தை நோக்கிய பயணம், வேற யாரும் கைட் பண்ண முடியாது. ஸோ வி ஹவ் டு லுக் ஃபார் குரு. ஹூ இஸ் மை குரு? ஹூ கேன் பி மை குரு? யார் எனக்கு டீச்சர்? கடவுள்கிட்ட வேண்டும் போது கடவுளே எனக்கு ஐ நீட் மணி, ஐ வாண்ட் லக்ஸுரியஸ் லைஃப் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் மீ டு த குரு அப்படின்னு தான் கேட்கணும். குருவை அறிமுகப்படுத்துங்கன்னு கேட்கணும். ஆக குரு 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 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதற்கு முந்தைய பாடத்தில் உள்ள குருமார்களை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, லாஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நமக்கு அந்த குரு வாழ்த்து பாடல்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். தினந்தோறும் மாணவர்கள் அதை படிக்க வேண்டும். முதல்ல பார்த்து படிங்க, அப்புறம் பை டிஃபால்ட் இது மெமரைஸ் ஆகிடும். அதை மெமரைஸ் பண்ணுறத தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை நம்ம அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களை பாடி இவர்களை வணங்கிவிட்டு நம்மளுடைய பணியை தொடர்ந்தோம் என்றால் அந்த நாள் முழுவதும் நமக்கு ஞான பயணமாக இருக்கும். சரி, இப்போ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டுக்குள்ள வர்றோம்.
நமசிவாய என்கின்ற 5 லெட்டர்ஸ் ந ம சி வ ய 5 எழுத்துக்கள் இருக்கின்றன தமிழ்ல சொல்லும்போது. ந என்ற எழுத்து எதை குறிக்கிறது என்றால் திரோதான சக்தி அல்லது மறைப்பு ஆற்றல் என்று பெயர். சக்தி என்று சொன்னால் உமையாள், அம்பாள், பார்வதி, சிவகாமி, அம்மையை குறிக்கும். சக்திங்கிறது அம்மையை குறிக்கும். நமசிவாய 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 சிவாய நம சிவாய நம சிவாய நம எங்கே யாரு ந என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அது நம்மளுடைய தாயாகிய பார்வதியை குறிக்கும். அதிலே பார்வதிக்கு 2 டபுள் ஆக்டிங் இருக்கு. சம் சினிமாவில் சம் ஆக்டர்ஸ் டபுள் ஆக்டிங்கா இருப்பார். அதுபோல இந்த பார்வதிக்கு டபுள் ஆக்டிங் இருக்கு. ஒரு ரோல்ல she is called as திரோதான சக்தி அல்லது மறைப்பு ஆற்றல்னு ஒரு ரோல். அதுக்கு பெயர் ந. ம என்பது மலம். மலம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வச்சிருக்காங்க. ம என்பது மலம். இந்த மலத்திலே 3 வகைகள் இருக்கின்றன. ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் என்று 3 வகை இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம போக போக படிக்க போறோம். மீதி இருக்கிற சாப்டர்ஸ்ல இதைத்தான் படிக்க போறோம், வேற ஒண்ணுமே இல்லை. ரிமைனிங் 13 சாப்டர்ஸ் எதர் ந பத்தி படிப்போம், ம பத்தி படிப்போம், சி பத்தி படிப்போம், வ ய இந்த லெட்டர் தவிர வேற எதையும் நம்ம படிக்க போறதில்லை. ஓகே, டோன்ட் வெரி. இன்னைக்கு புரியலைன்னா போச்சுன்னு நினைக்காதீங்க, திரும்ப புரியும். சி என்கின்ற எழுத்து சிவத்தை குறிக்கும். சி சிவம், ஈஸியாக தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் சி சிவம். அடுத்தது வ அல்லது வா ஸ்லாஷ் போட்டு வ கொடுத்துருக்கேன். சிவையன்னு சொன்னாலும் சிவாய அப்படின்னு கொஞ்சம் இழுத்து சொன்னாலும் வ அல்லது வா மைல்டு வேரியேஷன் இருக்கு, அது நம்ம கவலைப்பட வேண்டாம். வ என்றாலும் வா என்று சொன்னாலும் பொதுவாக சேம் மீனிங். இது யாரை குறிக்குது என்றால் இதுவும் தாயாரை குறிக்கிறது. பார்வதி, சிவகாமி, உமையாள் என்ன பேர் சொல்றோமோ அவங்கள குறிக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தாய்க்கு 2 ரோல் இருக்கு. டபுள் ஆக்டிங், சினிமாவில எல்லாம் டபுள் ஆக்டிங் ரோல் இருக்கும். அது போல ஒரு ஆக்டிங்ல அவளுக்கு பேர் திரோதானம் என்று பெயர், இன்னொரு கேரக்டர்ல அவளுக்கு பெயர் அருள் சக்தி என்று பெயர். மறைக்கும் சக்தி, அருள் சக்தி. இப்போ இந்த ஒரு கை என்றால் ஒரு இந்த சைடு ஒன்று இருக்கு, பிளாக்கா இருக்கு, மறைக்கும் சக்தி. இது ஒயிட்டா இருக்கு, அருளும் சக்தி. மறைக்கும் சக்தி, அருளும் சக்தி, மறைக்கும் சக்தி, அருளும் சக்தி. ரெண்டுமே ஹேண்ட் தான். இது 2 சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த சக்திக்கு 2 ரோல் இருக்கின்றது நமச்சிவாயத்துல. நங்கிற ஜாபையும் அவங்க தான் பண்ணணும், வா என்கின்ற ஜாபையும் அந்த ரோலையும் இவங்க தான் பண்ணணும். அவ்வளவுதான் சிலபஸ். கிளாஸ் ஓவர். எவ்ரிபடி இஸ் ரெடி ஃபார் சர்டிஃபிகேஷன். இந்த 5 எழுத்துக்கள் பை ஹார்ட் எனி டைம். நைட் தூங்கும்போது உங்களை வேக்கப் பண்ணி நமசிவா நான்னா என்ன, மான்னா என்ன, சீனா என்னன்னு சொன்னா டக் 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 டக்னு சொல்லணும். ந என்றால் மறைப்பு சக்தி அல்லது திரோதான சக்தி, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா போதும். மறைக்கும் ஆற்றல், மறைக்கும் சக்தி அல்லது திரோதான சக்தி. ம என்பது மலம், சி என்பது சிவம். இது 2 ரொம்ப ஈஸி. வா என்பது அருளும் சக்தி, சக்தியுடைய இன்னொரு ரோல். ய என்பது உயிர்கள். இதுதான் நம்மளுடைய பாடம். ஆக இந்த 5 எழுத்துக்களில் முதல் எழுத்தாகிய நாவும் 4வது எழுத்து அதாவது ந ம சி வாவும் முதல் எழுத்தும் 4வது எழுத்தும் முறையே சக்தியின் மறைப்பாற்றலையும் அருளாற்றலையும் குறிக்கிறது. இந்த 2ஐயும் பற்றி விரிவாக பின்னர் தெரிந்து கொள்வோம். சாப்டர் 14, சாப்டர் 13 ஆர் 14 எண்ட் ஆஃப் த கோர்ஸ் படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான சிலபஸ். 2 எழுத்து, மொத்தம் 5 எழுத்து தான் படிக்க போறோம். அதுல 2 எழுத்து லாஸ்ட்ல படிச்சுக்கலாம், எண்ட் ஆஃப் த கோர்ஸ். அப்போ 5 லெட்டர்ஸ்ல 2 லெட்டர்ஸ் போஸ்ட்போன் பண்ணிட்டோம் பின்னாடி. இப்ப இருக்கிறது 3 லெட்டர் தான். அதனால முதலில் மற்ற 3 எழுத்துக்களான என்னென்ன லெஃப்ட் ஓவர், சி என்கிறது, சி என்ற சிவம், ய என்ற உயிர், ம என்ற மலம், இது 3ஐயும் நெக்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் படிக்க போறோம். 10 யூனிட்ஸ் இதைத்தான் நம்ம படிக்க போறோம். இது இறைவன், உயிர்கள், மலம் என்பதாகும். சிங்கிறத சிவம் என்றால் இறைவன். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்ப சிவம் என்று சொன்னாலும் இறைவன் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். இந்த 3 லெட்டர்ஸ் நம்ம சைவர்கள், நான் சைவ சமயத்தை சேர்ந்தவன் என்று நீங்கள் சொன்னால், குறிப்பாக நான் மலேசியாவிலே தமிழன் என்று சொன்னால், இந்த 3 எழுத்துக்கள் 5 எழுத்துக்களுமே அவசியம் தெரிந்திருக்க வேண்டும்.
உங்களுடைய பெயருக்கு முன்னால் ஏபி ஏஎல் நம்ம எப்படி பண்றோமோ, இனிஷியல் எப்படி பண்றோமோ, அது போல இது நமக்கு இனிஷியல். சி என்பது இறைவன், சிவம் அல்லது இறைவன். ய என்பது உயிர்கள் அல்லது பசு. ம என்பது பாசம் அல்லது மலங்கள். சைவ சித்தாந்த நூல்கள் அனைத்திலும் இதை பதி பசு பாசம், பதி பசு பாசம், பதி பசு பாசம் அப்படின்ட்டு சொல்லுவார்கள். நம்ம அந்த பதி பசு பாசம்னாலே சில பேருக்கு பயமா இருக்கு. ஓ, சைவ சித்தாந்தம் மீன்ஸ் பதி 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 பாசம் 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 அப்படிலாம் அது ஒரு அலர்ஜிக் வேர்டா இருக்குது சிலருக்கு ஃபார் சம் பீப்புள். அதனால நம்ம இன்னும் அதை எளிமைப்படுத்தி இறைவன், உயிர்கள், மலங்கள், இதில் ஒன்றும் ஹார்ம்லெஸ் வேர்ட்ஸ், எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக ஞாபகம் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். பதி பசு பாசமே எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஓகே யூஸ். இறைவன், உயிர்கள், மலங்கள் தான் எனக்கு ஈஸியாக இருக்குது, ஓகே நோ ப்ராப்ளம் யூஸ். ஏதோ ஒன்று யூஸ் பண்ணா சரி. இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி. சப்ஜெக்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக போய்கிட்டே இருக்கும். அனாதி, அந்த அனாதியோட ஸ்பெல்லிங் நீங்கள் பார்த்துக்கணும். தமிழில் நாடு, தமிழ்நாடுங்கிறதுக்கு ந வருது இல்லையா, நாட்டியம் அப்படிங்கிற நா போடணும். வேற இன்னும் 2 நாட்கள் இருக்கு, அதை போட்டுறக்கூடாது. அனாதை, வேற அனாதை. அனாதைன்னா யாரு கார்டியன் யாரும் கிடையாது, பேரண்ட்ஸ் இல்லாதவங்கள அனாதைன்னு சொல்லுவோம். அந்த நா இல்லை, இது நாடு என்பதற்கு வர்ற நா. ஸோ அனாதி. இந்த வேர்டு நம்ம இது ஒரு கலைச்சொல் என்று சொல்வார்கள். இது ஒரு ஸ்பெஷல் வேர்ட், கீவேர்டு. இந்த கீவேர்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாடம் படிச்சதுல புதுசா நீ என்னப்பா கத்துக்கிட்ட, கைலை அறக்கட்டளையில் நீ என்ன படித்தாய் 2 வாரமாக என்றால், அனாதி என்று ஒன்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அனாதி மீன்ஸ் வாட்? அனாதி என்றால் தொடக்கமற்று இருந்தது என்று பொருள். தொடக்கமற்று இருந்தது என்று பொருள். அதாவது இந்த பொருள் ஒரு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் உண்டு. மேபி 6 months பேக் ஆர் 1 year பேக் ஆர் 10 years பேக் ஆர் 100 years பேக், ஏதாவது ஒரு டைம் லிமிட்ல இதை பண்ணியிருப்பா. நம்ம பாடி எப்போ, நம்மளுடைய ஏஜ் அப்போதான் நமக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஒரு மெடிசின், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்தோம்னா அதில் போட்டிருப்பாங்க டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. எங்கேயெல்லாம் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கொடுக்குறாங்களோ டேட் ஆஃப் எக்ஸ்பைரியும் கொடுப்பாங்க. தான் ஒரு நேச்சுரல் லா, நேச்சுரல் ரூல். எந்த ஒரு இடத்துல மேபி டேட் போட்டுக்க மாட்டாங்க, சில இடங்கள்ல யூஸ் பிஃபோர் 6 months, பெஸ்ட் பிஃபோர் 3 months அப்படின்னு போடுவாங்க. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருந்தால் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி உண்டு. அதுபோல் டேட் ஆஃப் பர்த், இப்போ நமக்குலாம் டேட் ஆஃப் பர்த் செலிப்ரேஷன் பண்ணுறோம்ல, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ என்று நாம் பாடும் பொழுது நமக்கு என்ன உரைக்க வேண்டும் என்றால், டெத் டே என்று ஒன்று உண்டு. எப்பொழுது பர்த்டே என்று ஒன்று இருக்கிறதோ அதற்கெல்லாம், அந்த பொருள்களுக்கெல்லாம், அது லெட் இட் பி டாக், டாங்கி, ஹியூமன் பீயிங், எதுவா இருந்தாலும் சரி, இஃப் தெர் இஸ் அ டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் கேரண்டி. சைவ சித்தாந்தத்துல ஒரு ஞானம். நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, we are going to live ever நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வீடு வாங்கணும், ஜுவல்ஸ் வாங்கணும், இன்னும் சாரீஸ் வாங்கணும், இன்னும் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு we are planning for இன்னும் ஏதோ as if we will live இன்னும் 100 years, 200 years, 500 years நம்ம வாழ போற மாதிரியும், நமக்கு டெத்தே இல்லைங்கிற மாதிரியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னொரு ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ் யார் வீட்டுக்காவது நம்ம போறோம், there is a death, so from there we should learn, one day it will happen to me. எனக்கும் இது மாதிரி உண்டு, ஐஸ் பாக்ஸ் உண்டு, ஃப்ரீசர் உண்டு, ரிலேட்டிவ்ஸ் உண்டு, கிரைங் உண்டு, நெக்ஸ்ட் டே கோயிங் டு தேர் ஜாப் அது உண்டு. ஸோ வி ஷுட் ரியலைஸ் லைஃப். ஸோ அந்த அளவிலே இந்த அனாதி என்று சொன்னால் இப்படி டேட் ஆஃப் பர்த் என்று ஒன்று இல்லை. யூ கெனாட் எஸ்டிமேட் ஹியூமன் மைண்ட். இப்போ நம்ம சொல்கிறேன் வெரி ஓல்டு, சொல்கிறேன் வெரி ஓல்டு. இது பிக் டெம்பிள், தஞ்சாவூர் பிக் டெம்பிள், ராஜராஜ சோழன், வெரி ஓல்டு. வெரி ஓல்டு மீன்ஸ் 1000 year ஓல்டு. ஓகே, அதுக்கு முன்னால ஓல்டு, திருவள்ளுவர் எப்போ 2000 years. அதுக்கு முன்னாடி ஓல்டு ஏதாவது இருக்கா? இருக்கு, தொல்காப்பியம் இருக்கு. அது எவ்வளவு ஓல்டு? 3000 years.
அதுக்கு முன்னால ஓல்டு சிவா சிவா டெம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், தாய்லாந்து அங்கங்க எங்க போனாலும் சிவா டெம்பிள்ஸ் இருந்திருக்கு. 7,000 இயர் ஓல்டு, 10,000 இயர் ஓல்டு. அப்படியே யூ ஸ்ட்ரெச் யுவர் திங் 1 lakh இயர், 1 crore இயர் பிஃபோர், 10 crore இயர் பிஃபோர், crore இயர் பிஃபோர். அதுக்கு முன்னாடிலாம் கேலண்டரும் கிடையாது, வால் கிளாக்கும் கிடையாது, ரிஸ்ட் வாட்சும். டைம் என்ற ஒரு கான்செப்ட் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்னரே இருந்த பொருள்கள் 3. அந்த அது போல தொடக்கம் இல்லாத, டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் இன்கார்னேஷன் இல்லாத பொருள்கள் எவையோ அவைக்கெல்லாம் அனாதி என்று ஒன்று பெயர். எதெல்லாம் அது மாதிரி இல்லையோ, எனி பொருள், இது டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கா, இருக்கு, ஓகே, இது அனாதி இல்லை. இதுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கா, இருக்கு, ஸோ அனாதி இல்லை. இதுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கா, இருக்கு, அனாதி இல்லை. இதுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கா, இருக்கு, அனாதி இல்லை. ஸோ எதெல்லாம் இந்த பர்டிகுலர் பீரியட்ல தோன்றியது என்றால் அனாதி, தோன்றியதுன்னு சொல்ல முடியாது என்றால் அந்த பொருளுக்கு பெயர் அனாதி என்று சொல்லுகின்றோம். இந்த வார்த்தையை நீங்க அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தமிழ்ல கொடுத்துருக்கிற வேர்டையும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப திங்க் பண்ணி பாருங்க. தொடக்கமற்று இருந்தது, இந்த இயர்ல தான் இது தோன்றியது என்று சொல்ல முடியாது, ஹியூமன் மைண்டால சொல்ல முடியாது. அது மாதிரி ஒண்ணுமே நடக்கல, அது எப்போதுமே இட் வாஸ் எவர். அதான் அதோட மீனிங். இருந்தது என்ற வார்த்தையை நன்றாக கவனிக்கவும். இருந்தது என்றால் நீங்க எப்போ போய் பார்த்தாலும் யூ ஃபைண்ட் அவுட் ஒன் மோர் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மாதிரி இன்னொரு டெலஸ்கோப் ஒன்று கண்டுபிடிச்சு அதை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, அப்பவும் இருந்தது 3 ஆப்ஜெக்ட்ஸ், மற்றதெல்லாம் இல்லை, ஒரு 3 மட்டும் இருந்தது. அது என்னன்னா பதி, பசு, பாசம் ஆகிய இந்த 3ம் அனாதி பொருள்கள் என்று பெயர். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 3ம் அனாதின்னு சொல்றோம். அனாதி மீன்ஸ் தொடக்கமற்று இருந்தது, டேட் ஆஃப் இன்கார்னேஷன் என்று இல்லை, இட் வாஸ் எவர் தேர். அதுதான் இதோடைய பொருள். இது ஒரு புது கான்செப்ட். இது போன்ற ஒரு கான்செப்ட் மற்ற சமயங்களிலே இல்லை. ஆகையால் தான் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று நம்ம சொல்லுகின்றோம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்று சொல்லுகின்றோம். ஏனென்றால் இந்த அனாதி என்பது நம் சமயத்தில் தான் இருக்கின்றது. நம் சமயத்தை போன்ற அருமையான சமயம் எங்கு தேடினும் இல்லை. நம் சமயத்தை பற்றி நம்முடைய அறிவு லெவல் கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கின்றது. அதனால்தான் நம் சமயத்தின் மேல் நமக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் போகின்றது. அறிவு சார்ந்த, சமய அறிவு சார்ந்த கல்வியாக நம் கல்வி இருக்க வேண்டும். பார்ப்போம். பதி, பசு, பாசம் ஆகிய 3 பொருள்களும் சடன்லி தோன்றவில்லை, does not appear, it was there ever. இதுதான் அனாதி. இந்த 3 பொருள்களும் வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்டவை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 பொருள்கள் சொல்றோம். ஒன்று சிவபெருமான், ஃபர்ஸ்ட் பொருள். இன்னொன்று உயிர்கள். உயிர்கள் என்றால் இப்ப நம்ம உடம்புல நான் என்று இப்படி கை மேல வச்சோம்னா, நான் என்று சொன்னால் என்னுடைய உயிர் செப்பரேட், உடல் செப்பரேட், அப்படி பார்க்கணும். வாட்டர் என்று சொன்னால் H2O அதோட ஃபார்முலா. 2 times of hydrogen, 1 time of oxygen, 1 portion. அது ரெண்டும் சேர்ந்தா வாட்டர். வாட்டர் 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், அதான் வாட்டர். இதுபோல நான் 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 சொல்லக்கூடாது. என்னுடைய உயிர் பிளஸ் என்னுடைய உடல், அது ரெண்டையும் சேர்த்து நான் சொல்றேன். இந்த என்னுடைய உயிர் என்பது இதுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை. உயிர் இஸ் தேர், உயிர் வாஸ் தேர், உயிர் இஸ் தேர், உயிர் வில் பி தேர். soul never born, soul never dies. The body will change. அதுக்கு பேர் நம்ம பர்த்ன்னு சொல்றோம். பாடி பர்த்தை நம்ம உயிர் பர்த்ன்னு நினைச்சுக்கிறோம். உயிர் வேற, பாடி வேற, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபேன் ஓடுது அப்படின்னா ஃபேன் வேற, ஃபேனை இயக்குகிற எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வேற. ஃபேன் ஓடுறதை வச்சு நம்ம என்ன சொல்றோம், கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். கரண்ட்டை நம்ம பார்க்கல, கரண்ட் இருக்கு. ஏன்? பிகாஸ் ஃபேன் ஓடு. அது போல் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இது ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, பிகாஸ் கரண்ட் இஸ் தேர்.
உயிர் உள்ள இருக்கிறதுனால என்னால பேச முடியும். ஒருத்தர் இறந்துடுறாரு, டெட் பாடி இருக்கு, அந்த பாடிக்கும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கும் கண்ணு, காது, மூக்கு எல்லா பொருள்களும் அப்படியே இருக்கு, உயிர் மட்டும் மிஸ்ஸிங். நாம் என்று சொன்னால் உயிர் பிளஸ் உடல், ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் என்பது போல வாட்டருக்கு நமக்கு உயிர் பிளஸ் உடல் என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 800 crore people living in this world right now, 799 crore peopleக்கு இது தெரியாது. உயிரா? there is nothing called உயிர். அப்படி சொல்றவங்களா இருக்கா? they say that is science. இது at least we know. That's why we are VIPs, very important persons, very intelligent persons. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம we can feel proud because we know so many secrets of the universe. வேற யாருக்கும் இவ்வளோ சீக்ரெட் தெரியாது. இப்போவே எவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம. பதி என்ற ஒன்று உண்டு, பசு என்ற உயிர்கள் உண்டு, பாசம் என்ற மலங்கள் உண்டு. இது நம்ம தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த பதி, பசு, பாசம் மூன்றுமே அனாதி பொருள்கள். இது அனதர் லெசன், அனதர் லேர்னிங், அனதர் நாலேஜ், superior knowledge. அனாதி மீன்ஸ் தெர் இஸ் நோ டேட் ஆஃப் ஸ்டார்டிங், டேட் கிடையாது. டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜென்ரேஷன், டேட் ஆஃப் இன்கார்னேஷன் எதுவுமே கிடையாது. இதுதான் அனாதி. ஓகே, இந்த மூன்றும் அனாதியாக இருந்தாலும் குணாதிசயங்கள் டிஃப்ரெண்ட். காடோட திங்கிங், காடோட கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட். உயிர்கள், என்னோட உடம்புல ஒரு உயிர் இருக்கே, அந்த உயிருடைய திங்கிங் லெவல், இதோட இன்டெலிஜென்ஸ், இதோட கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட். மலம் என்று சொல்லக்கூடிய உயிரற்ற பொருள்கள், மலம் என்றால் ஜட பொருள்கள், அதுக்கு உயிரும் கிடையாது, அறிவும் கிடையாது. எதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸோ, உயிர் இல்லாதது எதுவோ அதெல்லாம் மலங்கள் என்று பெயர். ரொம்ப 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 சிம்பிளான பாடம் இந்த சைவ சித்தாந்தம். எங்கேயுமே இது போல ஈஸியான பாடம் கிடையாது. நான் என்னோட முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஒரு இது பதிவிட்டிருந்தேன். நீங்கள் ஒரு கிண்டர் கார்டனுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைய ஸ்கூல் கூப்பிட்டு போ, they will teach you ABCD சொல்லுவாங்க. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ 26 letters படிக்கணும். 26 letters எப்போ படிக்கணும்? when you are a kid you have to study 26 letters. சைவ சித்தாந்தத்தில் 5 லெட்டர் சொன்னோம், அதில் 2 லெட்டர் அம்பாள் அப்புறம் படிப்போம்னு சொல்லிட்டோம், மீதி இருக்கிறது 3 தான். இதுக்கு மேலே சிலபஸே இல்லை. 3 letters ஈஸியா, 26 letters லேர்னிங் ஈஸியா. சீனா சிவம், மனா மலம், ஏன்னா உயிர். சி சிவம், மா மலம், ஏ உயிர், அவ்வளோதான். இதுக்கு மேலே சிலபஸே இல்லை. சைவ சித்தாந்தம் மாதிரி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஆக்சுவலாக சின்ன குழந்தைங்களுக்கு சைவ சித்தாந்தம் இவ்வளோதான்னு சொன்னால் they will first read சைவ சித்தாந்தம், then read alphabets. அவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட். இந்த 3 பொருள்களும் வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்டவை ஆகையால் ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றவில்லை. அதாவது இறைவனிடமிருந்து உயிர்கள் தோன்றவில்லை. 3 பொருள்கள் சொன்னோம். ஒன்று இறைவன், இன்னொன்று உயிர்கள், இன்னொன்று உயிரற்ற ஜட பொருள்கள். இதுல இறைவனுக்கிட்ட இருந்து உயிர்கள் தோன்றவில்லை, இறைவனுடைய பேபிஸ் தான் உயிர்கள், அப்படி சில சமயங்கள் சொல்றாங்க. நம்மளுடைய சைவ சித்தாந்தம் இந்த 15 சாப்டர்ல நம்ம இதெல்லாம் நல்லிஃபை பண்ண போறோம். வில் அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர். காடுக்கு ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தை எப்படி வீக்கான குழந்தையா இருக்கும் இல்லையா? ஒரு எலிஃபென்ட்டுக்கு ஒரு குட்டி போட்டா குட்டி எலிஃபென்ட் இல்லையா? ஹென்னு குட்டி போட்டா சிக்கன். அப்படி இருக்கும்போது காடோடைய குழந்தையா இருந்தா காடு மாதிரியே தானே அது இருக்கும். ஏன் இப்படி அறிவு கம்மியா இருக்கு? காடோட கெப்பாசிட்டி என்ன, நம்ம கெப்பாசிட்டி என்ன? காடோட நாலேஜ் என்ன, நம்மளுடைய நாலேஜ் என்ன? டெஃபினெட்லி நம்ம காடோட பிள்ளைங்க கிடையாது. சில சமயம் அது சொல்லுது. சில சமயம் என்ன சொல்றாங்க, காடோட எக்ஸாஸ்ட் கேஸ் இதுல இருந்து அதாவது உள்ள போகும்போது நார்மல் ஏர், வெளியில வரும்போது இட் கம்ஸ் வித் ஆல் த டஸ்ட், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருது, அசுத்த காற்று. இந்த அசுத்த காற்றிலிருந்து தோன்றியதுதான் உயிர்கள். பிரம்மம் கிளீன்,
பிரம்மம் மூச்சு விடும்போது அதோட அந்த எக்ஸைல் பண்ற எக்ஸாஸ்ட் கேஸ்ல இருந்து உயிர்கள் தோன்றியது. எக்ஸாஸ்ட் கேஸ்ல இருந்து எப்படி? இறைவன் என்ன மெஷினா? நல்ல கேஸ் உள்ள எடுத்துக்கிட்டு எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியில தள்ளுறதுக்கு நம்ம உடம்பு மாதிரி அவருக்கு உடம்பா? இதெல்லாம் அறியாமை. சைவ சித்தாந்தம் மட்டுமே தெளிவுபடுத்த முடியும். இந்த 15 சாப்டர்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல டாப் ஆஃப் த ஸ்டேஜில் உட்காந்து நீங்க மற்றவங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணலாம். பிகாஸ் இட் என்காம்பஸ் ஆல் த அதர் ரிலீஜியன்ஸ், ஆல் அதர் சமயம்ஸ். அதுல எல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் சுப்பீரியரா இதுல நம்ம படிச்சுட்டு வரப்போம். இந்த ஃபர்ஸ்ட் 3-4 சாப்டர்ஸ்லயே யூ வில் பிகம் அ கிரேட் டீச்சர். நீங்க லெக்சர் கொடுக்கலாம், thousands of பீப்புளுக்கு அட் a டைம்ல கொடுக்கலாம். It's very simple lesson. There is only 3 things. One is Lord Shiva. The other one is all living beings. Another one is non-living beings. இது என்ன பெரிய difficult subject? மொத்தம் 3 தான் இருக்கு. ஒன்னு சிவபெருமான், ஓகே, செப்பரேட். மீதி என்ன இருக்கு? நீ எப்படி பாருங்க, you just see outside, see at your home. உயிரோட இருக்கிறவங்க இருக்காங்க, உயிர் இல்லாத பொருள்கள் இருக்கு, அவ்வளவுதான். சிவபெருமான் இருக்கு. இது ரெண்டையும் யாரு மேனேஜ் பண்றா? சிவபெருமான். இதுல என்ன டிஃபிகல்ட்டி நம்ம இதை லேர்ன் பண்றதுல? சிம்பிளஸ்ட் அண்ட் த மோஸ்ட் என்ன சொல்றது, ஹைலி இன்டெலெக்சுவல், ஹைலி நாலேஜபிள் பீப்புள் கூட அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலை. இதை நம்ம எடுத்து சொல்றது இல்லை வெளியில, நமக்கே சரியா தெரியல. அதனால நம்ம நினைச்சுக்கிறோம், ஓகே மேபி ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். somebody will ask question, ஏ காட் இஸ் ஒன்லி a stone, ஸ்டோனை கும்பிட்டா அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஓ கரெக்ட் தானே, ஸ்டோனுக்கு பால் அபிஷேகம் பண்ணா பால் தானே வேஸ்ட் ஆகும். இஸ் ரைட், ஐ எம் ராங் அப்படின்னு பயந்து வந்துடும். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நம்ம பால் அபிஷேகம் பண்றது இல்லை. சைவ சித்தாந்தம் படிச்சா தெரியும் பால் அபிஷேகம் பண்ணணுமா வேண்டாமா. வெதர் ஸ்டோன் இஸ் a stone or God, scientifically we can explain. We are going to learn all this. இன்னும் எல்லாரையும் இந்த குரூப்ல சேர்த்து விடுங்க. இட்ஸ் a very 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 important fundamental must course. 3 பொருள்களும் வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்டவையாகையால் ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றவில்லை. அதாவது இறைவனிடம் இருந்து உயிர்கள் தோன்றவில்லை. இறைவன் ஒரு நாள் எல்லா உயிர்கள் எல்லாம் போங்க அப்படின்னு இறைவனா உயிரை இறைவன் ஒரு நாள் தோற்றுவித்தார் என்றால் என்ன அர்த்தம்? அனாதி இல்லைன்னு அர்த்தம். உயிர் அனாதின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் லெசன்லே. ஸோ இறைவனிடமிருந்து உயிர்கள் தோன்றவில்லை, உயிர்களிடமிருந்து இறைவன் தோன்றவில்லை. சில சமயங்கள் அப்படிதான் சொல்றாங்க. உயிரா இருந்துட்டு ஒரு 1000 years நீ உயிரா இருந்துட்டு then you will automatically become God. காட் ஆக முடியும்? காட் ஆக முடியாது, டாக் ஆகலாம். God is one. அப்படி பார்த்தா 2024ல ஒரு 1000 காடு, 2034ல 10,000 காட்ஸ் ஆயிடுமா? செத்து போறவங்கலாம் காட் ஆயிட்டா? how many gods? God was one, is one, will be one forever. அதான் அனாதிங்கிற பிரின்சிபல். அதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. காட் மாதிரி நீங்க you can pretend, you can act, or you can be at his house, அது மாதிரிலாம் இருக்கலாமே தவிர you can never be God. இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்தில் எளிமையாக தெரிந்து கொள்ள போயிட்டு. உயிர்கள் தோன்றவில்லை, உயிர்களிடமிருந்து இறைவன் தோன்றவில்லை, இறைவன் உயிர்களிடமிருந்து மலங்கள் தோன்றவில்லை. மலங்கள் என்று சொல்வது ஆணவம், கண்மம், மாயை. இறைவன்கிட்ட இருந்து ஆணவம் வரல, இறைவன்கிட்ட இருந்து மாயை வரல, இறைவன்கிட்ட இருந்து கண்மம் வரல. ஓகே, இப்போ உயிர்கள்ட்ட இருந்து வந்திருக்குமா? அதுவும் வரல. ஸோ அப்போ அதுவும் அனாதி. இது மூன்றுமே செப்பரேட் இன்டெலெக்சுவல் லெவல், செப்பரேட் கெப்பாசிட்டி. பிசிக்கல் கெப்பாசிட்டியும் அதிகம், டிஃபரன்ஸு இன்டெலெக்ட்லையும் டிஃபரன்ஸ் இருக்கு. சுருக்கமாக சொன்னால் இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை. ஆல் த த்ரீ ஆர் இண்டிபெண்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். உதாரணத்திற்கு இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேன். எஜமான் மீன்ஸ் அந்த ஹவுஸ் ஓனர். டாக், அவங்க வீட்டில் டாக் வளர்க்குறாங்க, அந்த டாக். அப்புறம் இன்னொரு ஸ்டோன் ஆர் சம் டேபிள் ஆர் சம்திங், ஏதோ ஒன்று உயிரற்ற பொருள் ஒன்று வச்சுக்கலாம். இது 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒருத்தர் அந்த ஹவுஸ் ஓனர்
the gents, then his dog, and then his chair or table or a stone at his house or a table weight. இந்த மூணுதும் இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. தி டாக் கேம் ஃப்ரம் தி பாஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? எஜமான் தான் இந்த டாக் குட்டி போட்டார் சொல்ல முடியுமா? முடியாது. எஜமான் ஹவுஸ் ஓனர் இந்த டாக்ல இருந்து தான் ஹவுஸ் ஓனர் வந்தாருன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. டாக் தான் இந்த டேபிள் வெயிட்டை குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? டாக்ல இருந்து தான் டேபிள் வெயிட் வந்தது சொல்ல முடியுமா? டேபிள் வெயிட்ல இருந்து தான் டாக் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. இது 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி, டிஃப்ரெண்ட் நாலேஜ், டிஃப்ரெண்ட் இன்டெலெக்ட். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி. அவை இடையில் தோன்றவில்லை. அவை தோன்றாத அல்லது தோற்றுவிக்கப்படாத பொருள்கள், தோற்றமில்லாத பொருள்கள் என்பதால் இவற்றிற்கு அழிவு என்பதும் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்டை படிக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேட் ஆஃப் பர்த் என்று சொன்னால், டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் என்று சொன்னால், டேட் ஆஃப் டெத், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி கம்பல்சரி. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. யூ டேக் யுவர் கிராண்ட் ஃபாதர் ஆர் கிராண்ட் ஃபாதர். அவருக்கு டேட் ஆஃப் பர்த் ஒன்று இருந்தது, டேட் ஆஃப் டெத் ஒன்று இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. யூ டேக் சம்படி, உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் யாராவது யார் இப்போ இல்லையோ அவங்கள எடுத்துக்கங்க எக்ஸாம்பிள். அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருந்தது, டேட் ஆஃப் டெத் இருக்கு. எந்த ஒரு பொருளாக இருந்தால், ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்கு. They have to mention the expiry date. Medicinal products, medicines, tablets, injections, date of expiry must. Date of expiry குள்ள அது சேல் ஆகலைன்னா they will destroy it. ஆனால் இந்த உயிர்கள் அது மாதிரி கிடையாது, இடையில் தோன்றவில்லை. இது டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கிறதே இல்லை என்பதால் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி என்பதும் இல்லை. லாஜிக்கல் திங்கிங். சைவ சித்தாந்தம் அத்தனையும் பியூர்லி லாஜிக்கல், சயின்டிஃபிக். எப்போ டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டேட் ஆஃப் இன்கார்னேஷன், டேட் ஆஃப் பர்த் இல்லையோ டேட் ஆஃப் டெத்து, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, டேட் ஆஃப் சால்வேஷன் கிடையாது. ஆக இந்த மூன்று பொருள்கள் அனாதி என்று சொன்னால் டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னு மட்டும் அது ஓகே. டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னாலே அதோட கரோலரி, அது சொன்னா என்ன அர்த்தம்? டெத் இல்லைன்னு அர்த்தம். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இட் செட்ஸ் இன் த வெஸ்ட்னு அர்த்தம். அதுபோல இதுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை என்றால் டேட் ஆஃப் டெத் இல்லைன்னு அர்த்தம். தோன்றிய பொருள் தானே அழியும். டேட் ஆஃப் பர்த் இருந்தால் தானே எக்ஸ்பைரி. தோற்றமே இல்லாத இந்த மூன்று பொருள்களும் எப்படி அழியும்? அதுக்கு டேட் ஆஃப் பர்த்னே இந்த சிவபெருமானுக்கு என்னைக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த உயிர்களுக்கு என்னைக்கு டேட் ஆஃப் பர்த்? உயிரை பார்க்கணும், நீங்க வெறும் உடம்பை பார்க்கக்கூடாது. உடம்பும் உயிரும் இருக்கு, உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிருக்கு எப்போ டேட் ஆஃப் பர்த்? அதுக்கு ஒன்றும் டேட் ஆஃப் பர்த் கிடையாது. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அது இருக்கு. அது இருக்கு மீன்ஸ் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம போக போக அடுத்த யூனிட்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம எத்தனை வருஷமா இந்த பிளானட்ல இருக்கோம் அப்படின்னா மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா நம்ம இருக்கோம்னு அர்த்தம். இந்த உடம்புல இல்ல, இந்த உடம்பு மட்டும் மேபி 100 இயர்ஸ், 10 இயர்ஸ், 1 இயர்க்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா என்னுடைய சோல் என்று சொல்லக்கூடிய உயிர், இட் இஸ் எவர் தேர், இட் வில் பி தேர் ஃபார் எவர். அருமையான ஃபென்டாஸ்டிக் சமயம் நம்ம சமயம். எந்த சமய புத்தகத்தை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி செய். எந்த சமயமும் உலகத்திலே இதை இப்படி தெளிவுபடுத்தாது. சமயம் மற்ற சமயங்கள் சொல்லும், நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஸோ ஆன் மை டேட் ஆஃப் டெத்து அண்ட் தென் என்னுடைய உயிர் போயிடும். உயிர் போனால் தெர் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் டே வில் பி தேர். அன்னைக்கு லார்ட் வில் அப்பியர். லார்ட் வில் சே, யூ ஹவ் டன் லாட் ஆஃப் சின்ஸ், கோ டு ஹெல். யூ ஹவ் டன் லாட் ஆஃப் குட் டீட்ஸ், கோ டு ஹெவன். காட் வில் கோ. தட்ஸ் ஆ மேட்டர் ஓவர். இப்போ நியூ பர்த்ஸ் எங்கேருந்து வருது? If all people who was born, avangala either some of them 50% are in heaven, 50% are in hell. New babies from where it is coming? Only Saiva Samayam will answer. You will answer. After 3 months you will answer. You will answer in any forum, not secretly confidential.
You will answer in any forum authentically. இறைவன், உயிர்கள், மலம் என்ற 3 பொருள்களும் இன்னும் கோடி ஆண்டுகள், லட்சம் கோடி ஆண்டுகள், கோடி கோடி ஆண்டுகள், whatever numerics you can tell, calculatorல நீங்க எதை பண்ணா 10 to the power of 6, we can say million, billion, trillion, quadrillion, 4 trillion, 5 trillion, 10 trillion, 100 trillion, crore trillion, you tell anything in your scale. Until that time, you will be there. Your soul and my soul, our souls will be there. Lord Shiva will be there. This is a secret. And fact, not secret, fact. Because we are knowing now, we call it as secret. Okay. இதைத்தான் முப்பொருள் உண்மை என்று சொல்லுகின்றோம். 3 பொருள்கள், அதோடைய ரியாலிட்டி என்னங்கிறத இதில் நம்ம படிக்கிறோம். இதற்கு பெயர் சத்காரியவாதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சத்து காரியவாதம். சில புக்ஸில் சர்க்காரியவாதம்னு எழுதியிருப்பாங்க. சத் பிளஸ் காரியம் பிளஸ் வாதம் அப்படிங்கிறது. சத் மீன்ஸ் என்றும் உள்ள பொருள். சத்தியம்னு சொல்றோம்ல, ப்ராமிஸ். நார்மலா சத்தியமா, சத்தியமா, சத்தியவல்லி, சத்யா, சத்யநாராயணன் அப்படின்னா சத்து என்றால் என்றும் உள்ள பொருள், மாறாதது, கான்ஸ்டன்ட் என்று பெயர். காரியம் என்றால் செயல்படுவது, ஆக்டிங் என்று பெயர். வாதம் என்றால் ஆர்குமெண்ட் ஆர் த பாலிசி, கொள்கை என்று பெயர். ஒரு பொருள் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கான விடை காணும் தத்துவ விளக்கம்தான் காரண காரிய வாதம். ஒரு பொருள், எந்த பொருள் எடுத்தாலும், இப்போ என்னுடைய பாடி எங்கிருந்து வந்தது, how it came, நானே எடுத்துக்கிட்டேனா, என்னுடைய மதர் கொடுத்தாங்களா, ஃபாதர் கொடுத்தாரா? சரி, மதர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோம். மதருக்கு எங்க இருந்து வந்தது? மதருக்கு பாடி எங்க இருந்து வந்தது? ஃபாதருக்கு பாடி எங்க இருந்து வந்தது? ஃபாதர் பாடியில என்னோட பாடி எப்படி வந்தது? சார், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்க. ஆங்கிலத்திலே இதை காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். காரண காரியம். இப்போ நான் உங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த சுடர் வகுப்பை மலேசியா மாணவர்களுக்காக நடத்துகின்றேன். இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு காரியம் என்று பெயர். இட்ஸ் எஃபெக்ட். இது நடையிலே இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. இது இப்படி நடக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். இது போல 2024 13th நவம்பர் கைலை துரைசாமி என்ற டாக்டர் துரைசாமி மலேசியா மாணவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அட்மிஷன்ஸ் போட்டு 600 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 600 சைவ சித்தாந்தத்துக்கு 600. நார்மலாக 6 people இல்லைன்னா மேக்ஸிமம் 60 people ஜாயின் பண்ணுற கோர்ஸ் இந்த கோர்ஸ். ஆனால் 600 people ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் 1000 people will read. ஸோ அதெல்லாம் எல்லாமே நமக்கு காரணம் ஒன்று இருந்ததால் அது காரியமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருந்து ஆக வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ரூல் சைவ சித்தாந்தத்தில். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இது ஒரு முக்கியமான வாட் யூ சோ வாட் யூ ரீப் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அது போல இப்போ உதாரணமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். மண் காரணம், பானை காரியம். மண் பானை இருக்குல்ல, பாட். அந்த பாட், நம்ம இந்த பானையை பார்த்தா இந்த பானை வந்திருக்கிறது என்றால் இதற்கு ஒரு ப்ரீவியஸ் ஷேப் ஒன்று இருந்திருக்கும். அதுதான் சாண்டுன்னு சொல்றோம். இந்த களிமண் இருக்கும், அந்த மண்ணு தான் மண்ணா முதல்ல அதை சரி பண்ணி, இப்போ நம்ம சப்பாத்தி பூரி அதெல்லாம் பண்றதுக்கு எப்படி மாவு போட்டு நம்ம டஃப் பண்றோமோ அது போல அந்த மண்ணை பிசைந்து அந்த மண்ணுல இருந்து தான் என்ன மாதிரியான பாட், சின்ன பாட் வேணுமா, இல்லை ஒரு விளக்கு மாதிரி வேணுமா, இல்லை ஒரு கோன் மாதிரி வேணுமா, அதெல்லாம் அந்த பாட் மேக்கர் அதை பண்ணுவார். ஆக மண் இருந்தால்தான் பாட் வரும். இந்த பாட் நாளைக்கு அதை க்ரஷ் பண்ணோம்னா என்ன வரும், திரும்ப அந்த மண் ஆயிடும். ஆக சாண்ட் பாட் கம்மிங் பேக் டு சாண்ட், சாண்ட் பிகமிங் பாட் பிகமிங் சாண்ட். இதுதான் இந்த சங்ககாரம், உலகம் தோன்றுதலும் அழிதலும்னு பின்னாடி படிக்க போறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள், ஒரு பானை இருக்கு அப்படின்னா மண் இருந்திருக்குன்னு அர்த்தம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல புகை வருது, ஸ்மோக் வருது அப்படின்னா அங்க உள்ள ஃபயர் இருக்கு என்ற அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங்.
ஃபயர் இல்லைன்னா ஸ்மோக் அதுவா வராது. நம்மளால ஃபயரை பார்க்க முடியாது. ஆனா ஃபயர் இருக்கிறதுனால தான் ஸ்மோக் வந்திருக்கும். ஸ்மோக் வர்றதை வச்சு ஃபயர் இருக்குன்னு சொல்றேன். இப்போ சிம்பிளா நான் சொல்றேன், எனக்கு உயிர் இருக்கா இல்லையா, நான் உயிரோட இருக்கேனா இல்லையா? எஸ் எஸ் சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க எஸ்? பிகாஸ் ஐ எம் ஆக்டிங், டாக்கிங், ஹியரிங், லாஃபிங். யூ ஆர் நாட் சீயிங் மை சோல். என்னோட உயிர் இருக்குன்னு நீங்க பார்க்கல. Because I am acting, I am alive. Because I am alive, என்னுடைய soul should be inside. இதான் நம்ம இதை கொண்டு அதை நம்ம நிறுவுகிறோம். இது போல உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. இதுதான் சத்காரிய வாதம். ஒன்று காரணம் இருக்கிறது என்றால் இது ஒரு காலத்தில் காரியமாகும். காரியம் ஒன்று இருக்கிறது என்றால் அது காரணமாக இருந்திருக்கும். ஒரு அடல்ட் இருக்காரு அப்படின்னா சைல்டா இருந்திருக்காரு. சைல்டு ஒன்றை பார்க்குறோன்னா ஒரு காலத்தில் இது அடல்ட் ஆகும். வைஸ் வெர்சா. இதுதான் காரண காரிய ரிலேஷன் பேர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரூல் சைவ சித்தாந்தத்தில். வேற எந்த ஒரு சமயத்திலும் இது போல விளக்கம் இதற்கு கொடுக்கப்படவில்லை. இந்த சப்ஜெக்டே பேசப்படவில்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, காரணம் இருக்கு, அது காரணமாவே இருக்கும், காரியமா ஆகாது அப்படி சொல்லுவாங்க ஒரு சமயம். இன்னொரு சமயம் என்ன சொல்லும், காரியம் இருக்கு, காரணம் கிடையாது. ஃப்ளவர் இருக்கு, பிளான்ட் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. ஃப்ளவர் இருக்கு, பிளான்ட் கிடையாதுன்னா பிளான்ட் இருக்கிறதுனால தான் ஃப்ளவர் வந்தது. ஸோ ஒரு சமயம் ஃப்ளவர் இஸ் ட்ரூ, பிளான்ட் இஸ் ஃபால்ஸ், மாயா. இன்னொரு சமயம் பிளான்ட் இஸ் ட்ரூ, ஃப்ளவர் இஸ் ஃபால்ஸ். நம்ம சமயம் என்ன சொல்லுது, இஃப் தெர் இஸ் அ பிளான்ட், someday it will give flowers. If there is a flower, definitely there is a plant. இதானே லாஜிக். சிம்பிள் காமன் சென்ஸ், பட் த ஹையஸ்ட் ட்ரூத் சைவ சமயம். நம் சமயத்தின் மேல் சமயம் வேறில்லைன்னு ஏன் சொல்றோம்? எல்லாமே சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன். நவ் யூ ஆஸ்க் மீ கொஸ்டின், இந்த பாடி எங்கேருந்து வந்தது? நான் சொல்கிறேன் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்கிறேன். பாடி எங்கே போகும்? பானை உடஞ்சிட்டா ஸ்கியூஸ் பண்ணால், க்ரஷ் பண்ணால் திரும்ப சாண்ட் ஆகிடும். என்னோட பாடி, நான் என்னுடைய டெட் பாடி என்ன ஆகுது? பஞ்சபூதங்களுக்குள்ளே போயிடும். யூ ஃபயர், இட் வில் கெட் இன் டு ஃபயர். கீழே புதைச்சோம் அப்படின்னா, மண்ணில் புதைச்சோம்னா மண்ணோட மண் ஆகிடும். திரும்ப எப்படி உடம்பு வருது? மண்ணில இருந்து சிவபெருமான் உடம்பை கொடுப்பார். ஸோ இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இதை அண்டர்லைன் பண்ணிக்க. ஆற்றலை ஆக்குவோம். இப்படி நம்ம சைவ சித்தாந்தம்னு சொன்னால் நிறைய பேர் பிலீவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஆல் ஃபிக்ஷன் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நியூட்டன்ஸ் லாஸ் சொல்லுவோம். ஆற்றலை, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒரு லா இருக்கு இல்லையா? அதில் என்ன சொல்லுது? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். என்ன சொல்லுது? Energy can neither be created. Nobody in the world can create an energy. Whoever it is. அது ஐன்ஸ்டைனா இருக்கட்டும், நியூட்டனா இருக்கட்டும், பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸா இருக்கட்டும், nobody in the world can create energy. Energy can neither be created nor be destroyed. இதுதான் சைவ சித்தாந்த கொள்கை. சயின்ஸ் சைவ சித்தாந்தத்தை இங்கிலீஷ்ல சொல்றது இதுதான். ஸோ உங்கள்கிட்ட யாராவது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஃபோரமில் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ரிலிஜியன்? சமயம் சமயம் சமயம்ன்றீங்க, வாட் இஸ் யுவர் சமயம் அப்படின்னு கேட்டால், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். அதுபோல ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆற்றல் என்றால் என்ன? சக்தி. எனர்ஜி என்றால் என்ன? எனர்ஜிக்கு, எனர்ஜிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ல என்ன டிரான்ஸ்லேஷன்? சக்தி. சக்தினா யாரு? பராசக்தி. பராசக்தினா யாரு? உமையா, சிவகாமி, உண்ணாமலை, பார்வதி. பார்வதி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் பை ஹியூமன் பீங்ஸ். பார்வதி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். இட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். நான் ஏற்கனவே சொன்னோம், நமச்சிவாய அப்படிங்கிறதுல அம்மா 2 டபுள் ஆக்டிங் பண்ணுறாங்க. மறைப்பு சக்தியாகவும் இருப்பாங்க, இந்த சக்தியாகவும் இருப்பாங்க. அது வேணா பண்ணலாமே தவிர யூ கேனாட் கிரியேட் எனர்ஜி. அதுபோல இல்லாத ஒரு பொருள்,
அதோட இன்கிரீடியன்ட் அதில் இல்லை அப்படின்னா அதை நம்ம உற்பத்தி செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு நான் சைவ சித்தாந்தம் சொல்லித்தரேன், அந்த இன்கிரீடியன்ட் உங்கள்கிட்ட இருக்குது. அது என்ன சைவ சித்தாந்தம், அதை நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அது எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படும். லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது, லாட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, ஜாப் ப்ராப்ளம் இருக்குது, சோஷியல் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் படித்தா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு அந்த நீடு இருக்கிறதுனால நான் சொல்கிறத யூ ஆர் லிசனிங். அதர்வைஸ் தெர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவுட் சைட். அது போய் ஜாலியாக நீங்கள் லிசன் பண்ணிட்டு போயிடலாம். இந்த நீடு இங்கே இருக்கிறதுனால இந்த கிளாஸில் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க. அதுபோல் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சைவ சித்தாந்த சுடர் கைலை அறக்கட்டளையில் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே ரியல் லைஃப் டொமெஸ்டிக் எக்ஸாம்பிள்ஸ். சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு உங்கள் கிச்சனை விட்டு வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், ஃபேமிலியை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். முந்தின எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், அந்த ஹவுஸ் ஓனர் அண்ட் ஹிஸ் டாக் அண்ட் ஹிஸ் சம் சாலிட் ஐட்டம், டேபிள் வெயிட். இது படிக்கிறதுக்கு நம்ம எங்கே அமெரிக்கா போகணுமா, ஸ்பேஸுக்கு போகணுமா? கிடையாது, வீட்டிலே இருக்கு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன் பாருங்க. உதாரணம், பாலில் உரைமோர் விட்டால் தயிர் தோன்றும், தண்ணீரில் உரைமோர் விட்டால் தயிர் தோன்றுமா? வீட்டில் நம்ம கேர்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், மில்கை பாயில் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆறின பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த தயிர், பழைய தயிரில் கொஞ்சம் அதில் நம்ம சாம்பிள் ஊற்றுறோம். அது ஊற்றின உடனே என்ன ஆகுது, டியூ டு கெமிக்கல் ஆக்ஷன் இது கொஞ்சம் நேரம் ஆஃப்டர் 3 hours 4 hours இது தயிர் ஆகுது. பாலில் இந்த உரைமோரை ஊற்றினால் தயிர் ஆகுது. ஒருமணி கப் ஆஃப் வாட்டரில் இந்த உரைமோரை ஊற்றுங்க, தயிர் ஆகுதா பார்ப்போம். ஆகாது. ஏன் ஆகாது? தயிர் சேம், குவான்டிட்டி சேம், ஆனால் அங்கே அந்த மில்கில் இருந்த அந்த கெமிக்கல்ஸு வாட்டரில் இல்லை. ஸோ வாட்டரில் இருந்தால் தான் அது தயிர் ஆகும். ஆக ஒரு பொருள் ஏற்கனவே இல்லை என்றால், அதோட பேஸ் இல்லை என்றால் அது வெளிப்படாது, இல்லது தோன்றாது. இதுதான் நம்ம சைவ சித்தாந்தம். பாலில் தயிர் நுட்பமாக கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தது, உரைமோர் விட்டதும் தயிர் வெளிப்பட்டு தோன்றியது. ஓ, மில்க் இருக்கு, மில்கில் உரைமோர் ஊற்றின உடனே அந்த ஃபுல் கப்பில் இருந்த அவ்வளவுமே நமக்கு கர்ட் ஆகிடும். அப்போ வெறுமனே மில்கை வச்சுக்கிட்டு வேர் இஸ் த கர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணால் கிடைக்குமா? நமக்கு லென்ஸில் பார்த்தாலும் தெரியாது கர்டு நமக்கு. இந்த கர்டு போன பின்னாடி அங்கே ஃபார்மிங் நடந்து ரியாக்ஷன் நடந்து எல்லாமே கர்டாக மாறுது. அதுபோல் ஏற்கனவே ஒன்று சூக்குமம் அப்படி நம்ம சைவ சித்தாந்தத்தில் அது சூக்குமம்னு சொல்கிறோம். சூக்குமம்னா ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. ஒரு மொபைலில் ஆண்ட்ராய்டு இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோனா? எஸ், ஆண்ட்ராய்டு ஃபோன். வேர் இஸ் ஆண்ட்ராய்டு? வி டோன்ட் நோ. சி இன்சைட். வேர் இஸ் கேமரா? ஹியர். வேர் இஸ் ஸ்பீக்கர்? ஹியர். வேர் இஸ் பேட்டரி? ஹியர். வேர் இஸ் கவர்? ஹியர். வேர் இஸ் ஆண்ட்ராய்டு? ஆண்ட்ராய்டு இஸ் இன்சைட், யூ கேனாட் சி. அது ப்ரோக்ராம், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். அதைத்தான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் சூக்குமம், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சூக்குமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா பேர் ஐக்கு தெரியாது, கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கு பேர் சூக்குமம். இப்போ அந்த மில்கில் சூக்குமமாக இந்த தயிர் ஃபார்ம் ஆகிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மில்கில் இருந்ததுனால தான் மில்க் கர்ட் ஆச்சு, வாட்டர் கேர்டு ஆகலை. ஏன்? அதில் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை. ஆக சூக்குமமாக இருக்கிறது இன்னும் ஒன்று அந்த கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணும்போது அது ஃப்ளரிஷிங்காக வருது. இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்களாகிய நாமும் இருந்தோம். லட்சம் கோடி 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 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் இருந்தான் என்றால் நம் உயிர்களும் அப்போதே இருந்தது. ஏன்னா அது ரெண்டுமே அனாதின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி. ஆகையால் அழிவு என்பது இல்லை என்ற முப்பொருள் உண்மையும், சர்க்காரியவாதமாகிய இல்லது தோன்றாது உள்ளது அழியாது. இல்லது சர்க்காரியவாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லது தோன்றாது, இன்கிரீடியன்ட் இல்லைன்னா அது ஃப்ளரிஷ் ஆகாது. நெருப்பு இல்லைன்னா புகை வராது, புகை வருதுன்னா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அதுபோல இல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்பவை சைவ சித்தாந்தத்தின் மணி மகுடம், கிரவுன் ஜுவல். ஐ எம் சைவைட் அப்படி சொல்றேன். Why you are so proud? Yes, there are only 3 things in this whole universe. You go to moon, you go to Mars, only 3 things in this universe.
ஒன் இஸ் லார்ட் சிவா. அவரை இங்க தென்னாடுடைய சிவனேன்னு சொல்லுவாங்க, எந்நாட்டிலும் இறைவான்னு சொல்லுவாங்க, லார்டுன்னு சொல்லுவாங்க, காடுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நேம்ல சொல்லுவாங்க. ஸோ இஸ் ஒன். அதர்ஸ் ஆர் லிவிங் பீயிங்ஸ், சோல்ஸ். லிவிங் பீயிங்ஸ்னு பாடியை பார்க்கக்கூடாது, லிவிங் பீயிங்ஸோட சோல்ஸ் கிளியரா இருக்கணும். அது உயிர் உள்ளது, இன்னொன்று உயிரற்றது. இது என்ன பெரிய டிஃபிகல்ட் லேர்னிங் அது. ஒன்று சிவா, மீதி உயிர் உள்ளது இருக்கு, பேலன்ஸ் உயிர் இல்லாதது இருக்கு. வெரி வெரி ஈஸி சப்ஜெக்ட் இந்த சைவ சித்தாந்தம்ங்கிறது. சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு என்று பொருள், அது தெரிஞ்சுக்கங்க. சைவ சித்தாந்தம் அது முதல்ல தெரிஞ்சுக்குவோம். சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். சைவம் என்றால் சிவத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம், சிவபெருமானோடு சம்பந்தப்பட்டது என்ற அர்த்தம். சைவம் என்கின்ற வார்த்தைக்கு பொருள், சைவம் என்றால் வெஜிடேரியன் ஃபுட், அது சைவம் இல்லை, அந்த சைவம் இல்லை. சைவம் என்றால் சிவனோடு சம்பந்தமாகுதல், இஸ் சம்திங் சம்வேர் ரிலேட்டட் டு லார்ட் சிவான்னு அர்த்தம். ஐ எம் சைவன் என்றால் ஐ எம் ரிலேட்டட் டு லார்ட் சிவா என்று அர்த்தம். சைவம் சிவனோடு சம்பந்தமாகுதல், சிவன் அடியார் ஆகிறதுக்கு பேரு சைவம். ஐ எம் சைவ சமயம், என்னுடைய சமயம் சைவ சமயம் அப்படின்னு சொன்னா நீங்க சிவனடியார் என்று அர்த்தம். சைவம் என்றால் சிவம். சிவன்னா என்ன? சிவன் மீன்ஸ் மங்களம். மங்களம். சிவன் ஐயோ, சிவன் அழிக்கிற கடவுள், சிவன் ஆடுற கடவுள், சிவன் சோதிக்கிற கடவுள், சிவன் துன்பத்தை கொடுக்கிற கடவுள் அப்படின்னு சிவனை பெரிய ஏதோ ஒரு வில்லன் மாதிரி நம்ம கேரக்டரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். சிவம் என்றாலே மங்களம் என்று பெயர். மங்களம்னா ஃப்ளரிஷிங், நன்மை என்று பொருள். ஆக சைவம் என்றால் சிவத்துடன் சம்பந்தமாகுதல், சிவம் என்றால் மங்களம், மங்களத்துடன் சம்பந்தமாகுதல். இந்த சைவ சித்தாந்தம் படிச்சிட்டோம்னா நமக்கு இனிமே எல்லாமே நன்மைதான், தீமையே வராது. ரெண்டாவது வேர்டு சித்தாந்தம்னு சொல்றோமே, சித்தாந்தம் என்றால் என்ன என்றால், சித்தாந்தம்னா பிலாசபி. பிலாசபி மீன்ஸ் அப்படின்னு நம்ம காலேஜில் படிக்கிற பிலாசபியை பேசக்கூடாது. சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு. திஸ் இஸ் ஃபைனல். யுவர் ஃபாதர், யுவர் கிராண்ட்ஃபாதர், கிராண்ட் கிராண்ட்ஃபாதர்லாம் உன்னை விட டூ மச் ஆஃப் ரிசர்ச் பண்ணி தே ஆல் எவாலுவேட்டட், எல்லாத்தையும் பார்த்து திஸ் இஸ் ஃபைனல்னு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. முடிந்த முடிவு, இதில் ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு இடமும் இல்லை, தேவையும் இல்லை என்று பொருள். இந்த சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு என்று பொருள். இதுதான் மெய், மற்றதெல்லாம் பொய். இந்த மெய்யை நமக்கு எளிமையாக விளக்கியவர்கள் மெய்கண்டார் போன்ற அருளாளர்கள். இப்போ திருமூலர் திருமந்திரத்தில் இந்த நம்ம இப்போ இது வரைக்கும் படித்த சப்ஜெக்டை ஒரு பாடலாக கொடுத்துருக்கிறார். 4 வரி பாடலில் எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் கொடுத்துருக்கார். பதி, பசு, பாசம் என பகர் 3இல், இந்த 3 பொருள்களில் பதியினை போல் பசு பாசமும் அனாதி. பதி மட்டும் ஆனா சிவபெருமான் தான் ஆரம்பத்திலேயே இருந்தாரு, அப்புறமா ஒரு ஆஃப்டர் 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் உயிர்கள் எல்லாம் வந்துச்சு, அப்புறமா ஒரு 2000 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த ஆணவம் கண்மம் மாயைங்கிற மலங்கள் தோன்றுச்சு. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஒண்ணு. பதி பசு பாசம் என்ற பகர் 3இல் பதியினை போலவே பசுவும் பாசமும் அனாதி. இன்னைக்கு நம்ம பாடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இது. முதல் பார்ட் அதான் பார்த்தோம். 3 பொருள்கள், சிவபெருமானும் உயிர்களும் இந்த மலங்களும், பதி பசு பாசம் 3 தான் இருக்கு. இன்னொரு சமயம் என்ன சொல்லுது? 4 இருக்கு சொல்லுது. இன்னொரு சமயம் 5 இருக்கு சொல்லுது. இன்னொரு சமயம் என்ன சொல்லுது? 2 தான் இருக்கு சொல்லுது. இன்னொரு சமயம் என்ன சொல்லுது? 1 தான் இருக்கு சொல்லுது. இன்னொரு சமயம் என்ன சொல்லுது? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுது. சைவ சமயம் என்ன சொல்லுது? 3 இருக்கு சொல்லுது. பதி பசு பாசம்னு 3 இருக்கு. That's why we say proud of our சைவம். பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம். இறைவன்லாம் அனாதியா ஒன்னா இருந்தாரு அப்படின்னு சொல்றதுனால இந்த இந்த டேப் நம்ம பார்த்தோமே, ஹவுஸ் ஓனர் இருக்காரு, டாக் இருக்கு, வீட்டில் ஒரு ஸ்டோன் இருக்கு. இந்த ஸ்டோன் ஹவுஸ் ஓனர் ஆயிட முடியுமா? ஸ்டோனுக்கு அறிவே கிடையாது. ஹவுஸ் ஓனர் ஆகணும்னு கூட அதுக்கு திங்க் பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு சோலும் இல்லை, இன்டலெக்டும் இல்லை. அப்புறம் எப்படி அது ஹவுஸ் ஓனர் ஆகணும்? டாக் ஹவுஸ் ஓனர் ஆக முடியுமா?
ஸோ 3 திங்ஸ் ஓகே, இது 3 இருக்கு. பட் 3ம் டிஃப்ரெண்ட் இன் நேச்சர், டிஃப்ரெண்ட் இன் கெப்பாசிட்டி, டிஃப்ரெண்ட் இன் இன்டலெக்ட். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. பதி என்றால் சிவபெருமான், பசு என்றால் உயிர்கள், அதெல்லாம் பற்றி பின்னாடி படிக்க போகிறோம். பாசம் என்றால் மலங்கள், மலம்னு சொல்லுவோம். மலத்தில் 3 வகை இருக்கு, நம்ம பின்னாடி படிப்போம். இப்போ நம்ம இது வரைக்கும் படித்தது சைவ சித்தாந்த தத்துவத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, இது தர்க்க ரீதியானது, லாஜிக் பேஸ்ட். லாஜிக் பேஸ்ட், எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. யூ ஆஸ்க் எனி கொஸ்டின், யூ ஆஸ்க் சம் crooked question, you ask some nonsense question, you ask the most intelligent question, எல்லா கொஸ்டினுக்கும் பர்ஃபெக்ட் ஆன்சர் இருக்கிறது சைவ சமயத்தில் மட்டும்தான். எவ்ரிதிங் லாஜிக். 1 + 1 = 2, 2 - 1 = 1. இதுதான் சைவ சித்தாந்தம். இல்லது தோன்றாது, காரணம் இருந்தால்தான் காரியமாகும். காரியம் ஆகுது என்றால் காரணம் இருக்குது என்ற அர்த்தம் உனக்கு தெரியாம இருக்கும். சின்ன மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய மாடெல்லாம் பார்த்தா கொம்பு இருக்கும். ஓகே, எலிஃபெண்ட்டே வச்சுக்க. எலிஃபெண்ட், பெரிய எலிஃபெண்ட்டுக்கு தந்தம் இருக்கும். அது குட்டியா இருக்கும்போது தந்தம் இருக்காது. அந்த தந்தத்துக்கான அந்த என்ன சொல்ற, அந்த ரூட் வேர் வந்து உள்ள இருக்கும். அது பை டிஃபால்ட் ஏஜ் ஆக ஆக, இப்போ நமக்கு ஏஜ் ஆனால் ஷ்ரிங்கேஜ் வருது, ஹேர் ஒயிட் ஆகுது, ஹேர் க்ரோத் இருக்கு. அது மாதிரி அந்த அந்த சேஞ்சஸ் வரும்போது உள்ள இருந்தால் தான் அது வெளியில வரும், இல்லைன்னா வராது. இதுதான் நம்மளுடைய லாஜிக் பேஸ்ட் சமயம், சைவ சமயம். நம்மளுடைய சமயம் சயின்டிஃபிக், அறிவியல் பூர்வமானது. பின்னாடி நம்ம படிக்க போற பாடமெல்லாம் யூ அண்டர்கோ எனி நம்பர் ஆஃப் டெஸ்ட், யூ கேன் ப்ரூவ். இப்போ எனக்கு ஏகன் அநேகன் அப்படிம்பாங்க. இப்போ நான் வந்து நான் ஒருத்தரா மல்டிபிள் பீப்புளா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் சொல்லுவேன். ஒருத்தர்ன்றது என்னோட உயிர். நம்ம உடம்புல ஒரே ஒரு செல்லு தான் இருக்கா? ஒரு செல்லுலையும் உயிர் இருக்குதானே? சயின்டிஃபிக்காக சொல்லுங்க. சயின்ஸில் யூ டேக் ஒன் பிளட், ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டை எடுங்க, அதை லென்ஸில் வச்சு செக் பண்ணுங்க, அது உள்ள செல்ஸ் மூவ் ஆகுது இல்லை? இப்போ ஒரு உயிர் தான் சொன்னீங்க, இப்போ மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் உயிர் இருக்கு. செல்ஸ் இறந்துகிட்டு இருக்கு. எவ்ரிடே மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம உடம்புல இருந்து இறந்துகிட்டு இருக்கு. டாக்ஸின்ஸா அது போயிட்டு இருக்கு. நியூ செல்ஸ் ரீப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம லாஜிக்கா சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. வரலாற்று தொன்மையுடையது, ஹிஸ்டாரிக். நம்ம ஹிஸ்டரி எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? சில சமயங்கள் ஸ்டார்ட் பண்ணியே 1000 வருஷம் தான் ஆகுது. சில சமயங்கள் ஸ்டார்ட் பண்ணியே 2000 வருஷம், 3000 வருஷம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சமயமும் கிடையாது, ஹிஸ்டரியே கிடையாது. தெர் இஸ் ஒன் சமயம் தட் வாஸ் தேர் 3000 இயர்ஸ் ஆர் 5000 இயர்ஸ் வச்சுக்கோங்க. 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சமயம் இருந்தது என்று சைவ சமயம் தவிர வேறு ஒரு சமயத்தை நீங்க எங்கேயாவது ப்ரூஃப் காமி, ஹிஸ்டரி புக்ல கூட காமி. சைவ சமயம் எப்போ இருந்தது? சிவபெருமான் இருந்தவர் எப்போ இருந்தது? சிவபெருமான் எப்போ இருந்தார்? சிவபெருமான் யூ கேனாட் சி வென் இட் இஸ். ஸோ அப்படி வரலாற்று தொன்மையுடையது. வரலாறே சமயத்துக்கு அப்புறம் தான் வரலாறு எழுதப்படுதே தவிர வரலாற்றுக்கு அப்புறம் நம்ம சமயம் வரல. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சமயம் எஸ்டர்டே, டே ஃபார் எஸ்டர்டே, லாஸ்ட் இயர், 5 இயர்ஸ் பேக், 100 இயர்ஸ் பேக் வந்த சமயங்கள் இருக்கு. அவங்கெல்லாம் என்னுடைய சமயம் இஸ் கிரேட்னு சொல்றாங்க. நம்ம வி ஃபீல் ஷை பிகாஸ் வி டோன்ட் நோ ஃபுல்லி. இப்போ இந்த சைவ சித்தாந்த சுடர் படித்த பின்னாடி யூ வில் பி அ மாஸ்டர். எனி ஃபோரம் at any kind of people can easily answer all their questions. அடுத்தது நடைமுறைக்கு எளியது, ஈஸி டு அடாப்ட். பின்னாடி நம்ம படிக்க போறோம். ஒரு பரிகாரமும் பண்ண வேண்டாம், ஹிமாலயாஸ்ல போய் தலையில நிற்க வேண்டாம், கோவிலா போய் கூட கும்பிட வேண்டாம். அப்படிலாம் ஒன்னொன்னா பின்னாடி படிக்க போறோம். இன்னைக்கு இல்லை, பின்னால பார்க்க போறோம். ஈஸி டு அடாப்ட், உலகளாவியது, யூனிவர்ஸ். வேற ஒரு சமயம் தவறில்லை. அந்த சமயம் என்ன, இப்போ நம்ம என்ன சொல்றோம், 3 பொருள்கள் இருக்குன்னு சொல்றோம். இன்னொரு சமயம் என்ன சொல்லுது, 2 பொருள் இருக்குன்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம், 2 இல்லை 2 3 இருக்குன்னு நம்ம சொல்றோம். சில சமயம் என்ன சொல்லுது, இறைவன் இருக்கிறான், வேற எதுவும் இல்லை சொல்லுது. சிலது இறைவன் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு மதம், ஒரு சமயம் இருக்கு தெரியுமா?
கடவுள் இல்லைன்னா எப்படி அது சமயமா இருக்கும்? அதுதான் இந்த கண்ட்ரியில, எங்க கண்ட்ரியில பெரிய சமயம். கடவுள் இல்லைங்கிற சமயம். ஓகே. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இது ஒரு சினிமா வெர்ஸ். இது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லி ஒரு தமிழ் பொயட் இதை எழுதியிருக்கிறாரு. சைவ சித்தாந்தம் இல்லை. அவர் எப்படி ஒரு தமிழன், ஃபீல் ப்ரவுட் அபவுட் தமிழன், தமிழன்னு சொன்னாலே பெருமைடா அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. அதுபோல தமிழன்கிறதுக்கு நம்ம பெருமைப்படுறது ஒன்று, அது லாங்குவேஜ். சைவ சமயத்துல இப்போ நம்ம படித்த பதி பசு பாசம் மூன்று பொருள்கள், மூன்றும் அனாதி, மூன்றும் அறிவில் வேறுபட்டவை. சர்க்காரியவாதம்னு ஒன்று இருக்கு. காரணம் இருந்தால்தான் காரியம் வரும், காசு இருந்தா எஃபெக்ட் வரும், எஃபெக்ட் இருந்தா காசு இருக்கும். இது மட்டும் தெரிந்தால் சைவன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. Why you feel shy? நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. அதனால நமக்கே சந்தேகம் வந்து, வேர் இஸ் காட், சுவாமி. காடையே எடுத்துட்டு போயிடுறாங்க. நடராஜருடைய திருமேனியே எடுத்துட்டு போய் ஆஸ்திரேலியாவில் சேல் பண்ணிட்டாங்க. இஃப் ரியலி காட் இஸ் தேர் இன் தட் ஸ்டாச்சு, காடு எடுக்க விட்டுருப்பாரா? காட் ஷுட் ஹவ், அந்த தீஃப் யார் இருக்கானோ அவனை பிடிச்சி போலீஸ் கொடுத்துருப்பார்ல. காடு தன்னையே காப்பாத்திக்க முடியாத காடு உன்னை எங்க காப்பாத்த போறாரு அப்படி கேட்பான். கரெக்ட் தான். காடு டெம்பிள்ல, இன்சைடு த டெம்பிள், அந்த உண்டியல் அதுல இருக்கிற கரன்சியே காடால காப்பாற்ற முடியும். டெம்பிள் உண்டியலே காணாம போயிடுச்சு. அந்த உண்டியல் கூட காடால ப்ரொடெக்ட் பண்ண முடியலைன்னா என்னோட லைஃப், என் பையனுடைய ஸ்டடீஸ், என் பேரனுடைய ஸ்கூல் அட்மிஷன்லாம் இவர் எங்கேருந்து காப்பாற்ற போறாருன்னு நமக்கே ஒரு அவநம்பிக்கை வந்து விடுகிறது. ஏனென்றால் நம்ம இதை சரியா புரிஞ்சுக்காததுனால. இந்த 15 யூனிட்ல நீங்க தரவா புரிஞ்சிருப்பீங்க. ஏன் உண்டியல் காணாம போகுது, ஏன் ஸ்டாச்சு திருடுறாங்க, திருடுனா ஏன் நல்லா இருக்கு, நல்லவன் திருடு செய்யறவன்லாம் நல்லா இருக்கிறான், நல்லவனுக்கெல்லாம் ஏன் கஷ்டம் வருது. ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் வில் கெட் ஆன்சர்ட். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்சார், சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. இது ரெண்டு தான் நமக்கு வேத வாக்கு. இப்படியாக எந்த ஒரு மதத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த முப்பொருள் உண்மையை எடுத்து சொன்னது சைவ சமயம். சைவர்களாக பிறந்திருந்தாலும், சைவர்களாக கன்வெர்ட் ஆகி இருந்தாலும் ஃபீல் ப்ரவுட். சரி, ஆங்கில கல்வி மாணவர்களுக்காக இது ஆங்கிலத்தில் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். நடுவில் தமிழும் ரிப்பீட் பண்ணுறேன், அப்புறம் சம்மரைஸ் பண்ணிக்கலாம். யூனிட் 2 அப்படியே ரீட் பண்ணுறேன். முக்கியமான கான்செப்டை மட்டும் நான் சொல்கிறேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சைவ சித்தாந்தம் த்ரூ தி 5 syllables ஆஃப் த வேர்டு நமசிவாய. நமசிவாயங்கிற வேர்டில் இருக்கிற 5 எழுத்துக்கள் மூலமாகவே இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்க போகிறோம். டிஃபரெண்ட் நூல், உண்மை விளக்கம், 20 சிவஞான சித்தியார் அப்படி நம்ம படிக்கல. வி ஆர் கோயிங் த்ரூ வெரி சிம்பிள் பாத். நமசிவாய, there are 5 letters. What is this letter indicates? That is சைவ சித்தாந்தம். அதை நம்ம கொஞ்சம் படிக்கிறோம், பேசிக்ஸ் மட்டும் நம்ம இங்கே படிக்கிறோம். ஸோ நமசிவாய இஸ் த நேம் ஆஃப் லார்ட் சிவா. நாதன் நாமம் நமசிவாயவே அப்படின்னு பார்த்தோம். அதுபோல் இந்த நமசிவாய அப்படிங்கிறதுல நம்ம என்ன பார்த்தோம், நா அப்படிங்கிற எழுத்து இட் ரெப்ரசன்ட்ஸ் திரோதான சக்தி, சக்தியை குறிக்கிறது. சக்தினா அம்பாள். அதில் அவங்க டபுள் ஆக்டிங், டூயல் ரோல் இருக்கு அவங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு தாய் இருக்காங்க, ஒரு பெண்மணி, அவங்களுக்கு டியூவல் ரோல் இருக்கு. அவங்க ஃபாதர் வீட்டில் இருப்பார். அவங்க ஃபாதருக்கு இந்த பெண்மணி, இந்த லேடி டாட்டர். இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த பையனுக்கு இவங்க மதர், இவங்க ஃபாதருக்கு இவங்க டாட்டர். ஆனால் லேடி இஸ் சேம். மல்டிபிள் ரோல்ஸ் பிளே பண்ணுறவங்க லேடிஸ். ஜென்ஸ் எல்லாம் அது மாதிரி பண்ண முடியாது. இப்போ மாமியார் கூப்பிட்டா இன்னுமா வேணும், ஹஸ்பண்ட் கூப்பிட்டா என்னங்க, பையன் கூப்பிட்டா இரு வந்துடுறேன். அப்புறம் ஒருத்தருக்கும் அந்தந்த ரோலில், இவங்க ஹஸ்பண்ட்ட போகும்போது ஒய்ஃபாக போகணும், ஹஸ்பண்ட்ட போகும்போது டாட்டராக போக முடியாது. ஸோ ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் என்ன, அவனோட ஆக்ஷன் என்ன, அவனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவனோட கொஸ்டின்ஸ் என்ன, அப்படியே ஒய்ஃபாக மாறி போகும். அப்படியே சன் கூப்பிட்றாமா வேர் இஸ் மை ஸ்கூல் பேக் அப்படின்னு கேட்டால் உடனே ஒய்ஃப் மாதிரி வர முடியாது, அப்படியே டர்ன் ஆயிடும், அம்மாவாக வரும். ஸோ இதெல்லாம் பெண்ணுக்கு மட்டும்தான் முடியும் என்பதால் தான் இந்த சக்தி ஒன்று கிரியேட் ஆகுது இந்த உலகத்தில். அடுத்தடுத்த பாடத்தில் படிக்க போகிறோம். ஸோ இந்த ந என்பது சக்தியின் ஒரு பார்ட்டாகிய
திஸ் சைடு பிளாக் சைடு. ஒரு டே அப்படின்னு சொன்னோன்னா டே நைட்டுன்னு சொல்கிறோம். டே வெளிச்சமாக இருக்குது, நைட்டு டார்க்காக இருக்குது. அதுபோல் ரெண்டு சைடு இந்த சக்திக்கு இருக்குது, ரெண்டு ரோல் இருக்குது. ரெண்டு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஒன்று ந என்ற மறைக்கும் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, இன்னொன்று வா என்கின்ற அருளும் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அது ரெண்டையும் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். டோன்ட் வெரி, இன்னைக்கு ரொம்ப இது புரியலையேன்னு இப்போ வேண்டாம். இந்த சாப்டர் 13th யூனிட்ல நம்ம படிக்க போகிறோம். மீதி எஸ் ஐ லார்ட் சிவா, ய என்றால் உயிர்கள், மா என்றால் மலம். அதுதான் இந்த 3 எழுத்துக்கள் தான் இந்த உலகத்திலேயே நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் சைவ சித்தாந்தம், இதுதான் வாழ்க்கையே. இதை பதி பசு பாசம் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிறது சிவம் அல்லது பதி அல்லது காட், எப்படி இறைவன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா உயிர்கள், மான்னா மலங்கள். இந்த சாப்டரில் இதை மலம் மலம் மலம்னு ஒரு வேர்டை லைட்டாக சொல்லிட்டு விட்டுறோம். பின்னாடி ஒரு 7 சாப்டர்ஸ் இந்த மாவை பற்றியே படிக்க போகிறோம். ஆணவத்தை பற்றி படிக்க போகிறோம், கண்மத்தை பற்றி படிக்க போகிறோம், மாயை பற்றி நிறைய படிக்க போகிறோம். டோன்ட் வெரி. ஸோ சோல்ஸ் அண்ட் த மலங்கள் ஆர் எட்டர்னல். இதெல்லாம் அனாதி என்பதை தெரிந்து கொண்டோம். எட்டர்னல் என்றால் எவர், என்றும் இருப்பது. அதுக்கு பெயர் நம்ம தமிழில் அனாதி அப்படின்னு சொல்கிறோம். அனாதி மீன்ஸ் வாட்? எட்டர்னல் மீன்ஸ் வாட்? இட் வாஸ் நெவர் கிரியேட்டட், இட் வாஸ் தேர். ஸோ நைதர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. அதுதான் நம்ம வந்து ரியல் அல்லது அனாதி அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது என்ன கற்றுக்கிறோம்? இந்த மூன்றுமே அனாதி தான் அப்படின்னு சொல்கிறோம். சிவமும் அனாதி, மலமும் அனாதி, உயிரும் அனாதி அப்படிங்கிறதையும் நம்ம இதில் கற்றுக்கிறோம். அதுக்கு இந்த மூன்றும் அனாதின்னு சொல்கிறோம், தட் இஸ் ஆன் டைம் ஸ்கேல் நம்ம சொல்கிறோம். பட் கெப்பாசிட்டியில் இது மூணுமே வந்து வேறு. இப்போ என்னுடைய இப்போ துரைசாமியோடைய ஃபிங்கர் சொல்கிறோம், மை லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் அதுவும் சொல்கிறோம். எல்லாமே ட்ரூத். Even though it is my finger, my left hand finger, but there is a difference in height, there is a difference in thickness, and there is a difference in characteristics, flexibility. அதுபோல் இந்த மூன்றும் ஒன்று அனாதி அனாதின்னு சொன்னாலும் இதோட ஹைட்டு வேற, இதோட ஃபங்க்ஷன் வேற, இதோட ஹைட்டு வேற, இதோட ஃபங்க்ஷன் வேற, இதோட ஹைட் வேற, இதோட ஃபங்க்ஷன் வேற. அதுபோல் சிவபெருமானுடைய நாலேஜ் லெவல் எங்கேயோ இருக்கு, அவருடைய கெப்பாசிட்டி எங்கேயோ இருக்கு. உயிரோடது ஒரு மீடியமாக இருக்கு, உயிரோடது ஒரு சிவபெருமான அளவுக்கு இல்லை, ஆனால் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இன்னொன்று அறிவில்லாத பொருள். ஆக இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்குறதெல்லாம் என்ன இருக்கு? ஒன்று சிவபெருமான், இன்னொன்று உயிர்கள், இன்னொன்று உயிரற்ற பொருள். வெரி சிம்பிள். வேற ஏதாவது ஒன்று பாருங்க, உங்கள் ஹவுஸில் ஏதாவது ஒன்று பாருங்க, ஒன்று உயிரற்ற பொருள் இருக்கும், இல்லைன்னா உயிர் இருக்கும். காக்ரோச் இருந்தால் உயிர் பொருள், லிசார்ட் இருந்தால் உயிர் பொருள், மஸ்கிட்டோ இருந்தால் உயிர் பொருள். டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, டேபிள் மேட் இருக்கு, உயிரற்ற பொருள். வேற என்ன இருக்கு? சிவபெருமான் இருக்கார். ஒன்லி 3 பொருள் தான் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு மாஸ்டர், டாக் அண்ட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒன்றுலேருந்து இன்னொன்று வரலங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை இந்த இடத்துல மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே விட்டுறணும், வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது. ஸோ நான் சொல்கிறேன், ஓகே மாஸ்டர்லேருந்து தான் டாக் வந்தது அப்படின்னா நோ, மாஸ்டர்லேருந்து எப்படி டாக் வரும்? ஓகே, டாக்ல இருந்து தான் மாஸ்டர் வந்தாரு, 10 டாக்ஸ் சேர்ந்தா அது ஒரு மாஸ்டர் ஆயிடும் அப்படி சொல்றேன். நோ, டாக்ஸ் டார்வின் சொல்ற மாதிரி, டாக்ஸ் ஆஃப்டர் 1000 இயர்ஸ் இட் வில் பிகம் மாஸ்டர். எப்படி மாஸ்டர் ஆகும்? டாக் எப்படி மாஸ்டர் ஆக முடியும்? ஸோ இது மூன்றும் அறிவிலையும் ஆற்றலிலும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அறிவிலையும் ஆற்றலிலும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது சத்காரியவாதம் அப்படின்னு பார்த்தோம். சத்காரியவாதம் மீன்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட். இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு மட், என்னது பாட் சொன்னோம், பாட், சாண்ட் பாட். அந்த பாட் வந்து என்ன ஆகுது? முதல்ல சாண்ட் இருக்கும், சாண்டை அதை ஃபார்ம் பண்ணி அதுக்கு சம் டூல்ஸை பயன்படுத்தி அதுக்கு ஒரு ரொட்டேட்டிங் வீலில் வச்சு ரொட்டேட் பண்ணி அந்த ஜாப் செய்கிறவர் வந்து அந்த பாட் என்ன சைஸ் வேணுமோ, என்ன டிசைனில் வேணுமோ அதை பண்ணுவார். ஸோ இந்த சாண்டாக இருந்தது தான் பாட் ஆயிருக்கு. பாட்டு க்ரஷ் பண்ணோன்னாக்க திரும்ப சாண்ட் ஆகும். சாண்டு பாட்டு, பாட் சாண்ட். ஸோ காரணம் காரியம், காரியம் காரணம், திரும்ப காரணம், இன்னொரு நாளைக்கு காரியம், காரியம் காரணம், அப்படி ஒன்றுலேருந்து இன்னொன்று தோன்றாது அப்படிங்கிறத பார்த்தோம்.
அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஹவுஸ் ஹோல்டு எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாம் டாக் எக்ஸாம்பிள், கேர்டு எக்ஸாம்பிள், ஃபாதர் எக்ஸாம்பிள், மதர் எக்ஸாம்பிள், எல்லாமே அன்றாட ரியல் லைஃப், டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ். இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ சிலர் உங்கள்கிட்ட சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த ஐயா நடத்திருக்காங்க, இந்த ஐயா நடத்துகிறாங்க, இந்த நூல் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த கோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், டே டு டே எக்ஸாம்பிள்ஸ். சத்காரியவாதம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருப்பாங்க. நம்ம சொல்கிறது என்ன, தயிர் மோர் சொல்கிறோம். தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் கோர்ஸ். இன்னும் ஒரு 1 வீக்குக்குள்ளே இன்னும் வேறு யாராவது சேரணும்னு நினச்சா சேர்த்துருங்க. ஏன்னா அடுத்தது பேட்ச் 2 என்றால் இன்னும் ஒரு 6 months ஆகிடும். இப்போ நம்மளுடைய சமயம் லாஜிக் பேஸ்ட், சயின்டிஃபிக், ஹிஸ்டாரிக், ஈஸி டு அடாப்ட், யூனிவர்சல், ப்ரோக்ரெசிவ். இது ஓவர்னு கிடையாது. சைவ சித்தாந்தம் என்றால், சைவம் என்றால், சைவம் மீன்ஸ் வெஜிடேரியன் என்ற அர்த்தம் இல்லை. சைவம் மீன்ஸ் ரிலேட்டட் டு சிவம் என்று அர்த்தம். இப்போ உங்களுக்கு தமிழ் தெரியுங்கிறதுனால நான் தமிழில் அந்த வகுப்பை நடத்தணும்னு ஆரம்பித்தேன். இதே நான் இட்டாலியில், ஃப்ரான்ஸ்ல எல்லாம் போய் தான் நடத்த முடியாது. இங்கிலீஷ் தெரியாத இடத்துல நான் போனேன். ஜப்பானில் கூட நடத்த முடியாது. ஸோ அங்கே சில பேர் இங்கிலீஷ் தான் வேணும்னு கேட்குறதுனால இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்காக புதுசாக நம்ம பண்ணியிருக்கோம். ஒரிஜினலாக இது ஐடியாவே இல்லை, இந்த மாதிரி ஒரு பிளான் இல்லை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட்ஸ் வி வில் டூ இட்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். ஸோ அதுபோல் நம்ம இந்த சைவம் என்பது சிவத்துடன் சம்பந்தப்படுவது. இப்போது சிவத்தோடு நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோம். we are related to Shiva. So many years அந்த ரிலேஷன் நமக்கு தெரியாமல் இருந்தது. Now through this lesson we are learning we are related to Lord Shiva. Saivam means we are related to Shiva. சிவனடியார். related to Shiva means what? சிவனடியார். என்னென்ன மாதிரி ரிலேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத பின்னாடி படிக்க போகிறோம். either you can be a follower, devotee, or you can be his son, or you can be his friend, or you can be his சிஷ்யா. இதான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகருடைய லைஃப் நமக்கு டீச் பண்ண லெசன். இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம், டோன்ட் வெரி. ஸோ அருமையான எளிமையான ஒரு சமயம். எவ்ரி கொஸ்டின்ஸ் ஹஸ் காட் ஆன்சர் ஒன்லி இன் சைவ சமயம். அதனால ஃபீல் ப்ரவுட் டு பி எ சைவைட் அண்ட் ப்ரொடெக்ட் திஸ் சமயம். சமயம் சார்ந்த, அறிவு சார்ந்த சமய பணியாக இருக்க வேண்டும். சும்மா ஓகே எவ்ரி மந்த், இப்போ மார்கழி மந்த் வந்துருச்சா, ஓகே எல்லா டெம்பிள்லையும் விளக்கேற்றுங்க. அப்புறம் வேற என்ன, தை மாதமா, ஓகே எல்லா டெம்பிள்லையும் பொங்கல் வைங்க. ஏன் வைக்கிறோம்? ஏன் தையில வைக்கிறோம்? ஏன் வைக்கிறோம் பொங்கல்? பொங்கல் மீன்ஸ் வாட்? சிவபெருமான் யாரு? சிவபெருமான் அனாதி, என்னுடைய உயிரும் அனாதி. இப்போ அவருக்கும் எனக்கு என்ன ரிலேஷன், அதெல்லாம் இப்போ பின்னாடி நம்ம படிப்போம். சைவ சித்தாந்தம் படித்தா ஆல் கொஸ்டின்ஸ், கோயிலுக்கு போகணுமா வேண்டாமா, சிவலிங்கத்தை கும்பிடணுமா, நடராஜரை கும்பிடணுமா, ஆண் தெய்வம் கரெக்டா, பெண் தெய்வம் கரெக்டா, மாரியம்மன் அவங்களெல்லாம் கும்பிடலாமா வேண்டாமா, வீட்டில் பூஜை செய்யலாமா, வீட்டில் நடராஜரை வைக்கலாமா, இந்த டிசைன் போட்ட ஸ்க்ரீன் கிளாத் யூஸ் பண்ணலாமா, மண்டே அவசியம் குளிக்கணுமா, யூ ஆஸ்க் 1000 questions. Everything has got logical, scientific explanation in Saiva Samaya. அதனால தான் நம்ம feel proud of Saivite, keep the சமயம் alive. அது இருந்தால் தான் நமக்கு வேல்யூ சிஸ்டம் இருக்கும். அது வேல்யூ சிஸ்டம் இருந்தால் தான் நமக்கு ஃபேமிலி இருக்கும், சொசைட்டி இருக்கும், பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கும். அதுக்காக நம்ம சமயத்தை எதுக்காக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வச்சுக்கிறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்களாக வர்றதுக்காக வச்சுருக்கோம். நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் இதை விட நம்மளை விட பெட்டர் சொசைட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக சமயம் வேணும் நமக்கு. அந்த அளவிலே பாடத்தை நாம் இந்த அளவில் நிறைவு செய்வோம். இந்த பாடத்துடைய வீடியோ அப்படியே அந்த யூடியூப்லேயே இது அப்லோட் ஆகிருக்கும். எடிட்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கிற 5-10 minutes கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் சென்டர் போர்ஷன் இருக்கும் யூடியூப்பில். இது எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கலாம். முதல்ல இந்த கிளாஸ் ரிலேட்டட் டவுட்ஸை மட்டும் கேளுங்க. 15 chapters முடிஞ்ச பின்னாடி அப்புறம் ஜென்ரல் டவுட்ஸ் எல்லாம் அப்புறம் கேட்கலாம்.
இந்த அளவிலே நம்ம வகுப்பை நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மென்மைகொள் சைவநீதி விளங்குக, உலகமெல்லாம் விளங்குக, மலேசியாவெல்லாம் விளங்குக, அண்டார்டிகாவில் விளங்குக, ஆப்பிரிக்காவில் விளங்குக, ஆசியாவில் விளங்குக, விளங்குக விளங்குக